அன்பானவர்களே, தப்சீர் சாவில 4 மதுஹபுக்குள்ளே வராதவங்கள்லாம் லாலே வழிகட்டவர், முதில்லு அவரும் வழி கெடுக்கக்கூடியவர் அப்போல்லாம் எழுதியிருக்கான்னாங்க. அப்படி எழுதானே கரெக்டு தான். இப்போ தான் நம்ம பார்க்குறோம் 4 மதுஹபு வேணான்னு சொன்னவங்கெல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸுங்கிற பேரில் எப்படி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான ஹதீஸையிலே மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ் தேவையில்லைங்கிறாங்க. ஆளுக்கு சட்டம் சொல்கிறாங்க. அதே போல் எத்தனை விஷயங்களை முன்னுக்கு பின் முரணா சொல்கிறாங்க. இந்த விளைவெல்லாம் ஏன் ஏற்படுது கேட்டாக்க இப்போ தான் எங்களுக்கு ஹதீஸ் கிடச்சிச்சு அப்படின்னாங்க. இமாம்கள் மாற்றி சொன்னாங்களே நாங்கள் மாற்றி சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இமாம்கள் மாற்றி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஹதீஸ் இல்லை. அவர்களுக்கு ஹதீஸ் கிடைத்திருந்த போது புரியாத்தனமாக சொன்னாங்களா? ஒரு ஹதீஸு கிடைக்குது, முன்பு கிடைத்த ஹதீஸை விட இது ஆதாரமாக தெரியுது, சட்டத்தை மாற்றுறாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த நிலைமையா? எல்லா ஹதீஸுகளும் இருக்குது, 20 வருஷம் கழித்து ஒரு ஹதீஸை படிச்சுட்டு இப்போ தான் புரியுறாங்கிறாங்க. இப்படிப்பட்ட இயலாமையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்கிறோன்னு புறப்படலாமா? இப்படி ஆளாளுக்கு புறப்பட்டால் இஸ்லாமாக இருக்கு. இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, யாரும் சொல்ல தேவையில்லைப்பா, நானும் குர்ஆன் ஹதீஸை படித்து ஆய்வு செஞ்சு நான் நடந்துக்கிறேன்னு சொன்னால் இஸ்லாத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குமா? அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, மதுஹபுக்குள்ளே வாங்க, இல்லைன்னு சொன்னால் வழிகட்டு போய்ங்க, நீங்களும் பிறர் வழிகெடுப்பீங்கன்னாங்க. இது சாதாரண அப்படிங்கிறதில்ல, இறை மறுப்பில் கொண்டு போய் விட்டுறேன். அதை அவங்களே ஒப்புக்கொள்ள செய்கிறாங்க. ஏன்னாப்பா இந்த மாதிரி போனதுனால என்ன ஆகி போச்சு, சரியான ஹதீஸெல்லாம் மறுக்கிறாங்க. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்மந்தப்பட்ட ஹதீஸெல்லாம் மறுக்கிறாங்க. கேட்டாக்கா இது குர்ஆனுக்கு முரணா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹதீஸை மறுத்தா என்ன நிலைப்பாடு அவங்களே சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொன்னதை, அதாவது குர்ஆனை மட்டும்தான் ஏற்பேன், தூதர் சொன்னதை, அதாவது ஹதீஸுகளை ஏற்க மாட்டேன் என்று கூறுவது அப்பட்டமான இறை மறுப்பு என்று திருக்குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அவங்கள சொல்லிட்டாங்கல்ல. அப்போ குஃபுருக்கே கொண்டு போய் சேர்க்கும். நானே குர்ஆன் ஆய்வு செய்வேன், நானே ஹதீஸ் ஆய்வு செய்வேன்னு சொன்னால் குஃபுரில் தான் கொண்டு போய் சேர்க்குங்கிறத இப்போ பார்க்குறோமா இல்லையா? சரியான ஹதீஸாக இருந்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாங்கல்ல. அவங்களே ஏற்றுக்கொள்கிறாங்க, ஹதீஸை மறுத்துட்டாக்கா அது குஃபுரு தான் அப்படின்ட்டு அந்த காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, குஃபுருக்கெல்லாம் போயிடாதீங்க, உங்களுக்கு ஆய்வு செய்ய தெரியலை, இமாம்கள் சொன்னதை மட்டும் வச்சு செய்யுங்க என்று அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதனால் அவங்க சொன்னது கரெக்டு தான். இறைமறுப்பு எப்படிமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தி ஈர்ப்பு ஏற்பட்டது, தடுமாற ஆரம்பித்தார் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கே சக்தி இல்லை நினைச்சாங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. இதெல்லாம் இறைமறுப்பா இல்லையா? இந்த இறைமறுப்புக்கு யாரும் சென்று விடக்கூடாதுங்கிறனால தான் அதுக்காக வேண்டி தொழுகை பிரச்சனையில், தொழுகையில் அல்லாஹ் தாலா தொழுகை விஷயத்தில் சொல்கிறான், அகீமுஸ்ஸலா, தொழில் நிலைநாட்டுங்கண்டு இந்த குர்ஆன் வசனத்தை ஏற்றுக்கொண்டாக்கா அது வழிகாடு அப்படின்னு கருத்தை சொன்னாங்களா? அதான் எல்லாரும் தெரிஞ்சது தானே. ஆனால் குர்ஆன் அதிக ஆய்வில் நபிமார்களை கேவலப்படுத்துவாங்க, நபிமார்களை காஃபிராக்குவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துட வேணாம் அப்படிங்கிறனால தான் அவங்க சொன்னாங்க. அதுபோல் ஆய்வான் என்ன 10ல் 2 போனால் என்ன, இதை தவிர 3 தவிர 7 தவிர, சரி 10ல் 2 தவிர அப்படின்னு சொன்னாக்கா 10 8 தான். அது 10ல் 2 கிடைச்சா 8 தான். இது என்ன இருக்குது? இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு குறையா? ஏதோ குறை சொல்லுன்னு தெரியுதா? ஒரு ஆள் சொன்னான் 10ல் 3 போனால் அப்படின்னா 7 தான். இதில் என்ன இருக்குது? 10ல் 2 போனால் 8, 10ல் 8 போனால் 2. இதெல்லாம் ஒரு குறையா? எவ்வளோ பேசலாம்? அது குர்ஆன்லே வருது, அல்பசனத்தின் இல்லா ஹம்சீன் ஆமா அப்படின்னு அதற்கு கூட சொல்கிறாங்க. அல்பசனத்தின் இல்லா ஹம்சீன் அல்லாவே சொல்லிட்டான், 1000 வருடங்கள் 50 வருடங்களை தவிர அப்படின்னா 950 தான். அல்லாவே கூட சொல்லியலப்பா. இப்படி தான். இதில் என்ன வழங்குது? இப்போ குர்ஆனையும் படிக்கலாம், ஹதீஸையும் படிக்கலாம் தெரிஞ்சு போச்சு. குர்ஆனை படிச்சிருந்தால் அரபி மொழி இதெல்லாம் சர்வசாதாரணங்க. ஒன்று சொல்லிட்டு இல்லாம போடுறது சர்வசாதாரணம். அதெல்லாம் குர்ஆன் இங்கே நிறைய வரும். அது நம்ம தமிழ் யூசேஜுக்கும் அரபியினுடைய ஒரு பயன்பாடுத்துதல் மொழிக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே அப்படி தான் மாவை போடு அப்புறம் இல்லா போடுவாங்க, இல்லை தவிரங்கிற வார்த்தைகள் நிறைய வருது குர்ஆனில். இதெல்லாம் ஒரு குறையில் கிடங்க. அவன் ஒரு பொருளை சொன்னாங்கன்னு சொன்னால் பொதுவாகவே ஒரு பெண்ணை பார்த்து தலா கூட ஏற்கனவே சொன்னது தான், ஒரு பகுதியை சொல்லி தொகுதியை நாடுவதுங்கிறது தான், தொகுதியை சொல்லி பகுதியை நாடுவங்கிறது தான். இப்போ ஒரு பெண்ணை தலாக்குங்கிறான் ஒரு பெண்ணு, இப்போ ஒருத்தன் சொன்னான் உன்னுடைய கை தலாக்கணும், இப்போ கைன்னு தான் சொல்கிறான். ஆனால் அந்த கையின்னு சொன்னாலும் அவளையே தான் நாடும். இப்போ எப்படி அல்லாஹு தாலா எப்புக்கா வஜுஹ ரப்பிக்க உள்ளமைங்கிறோம், வஜுஹன்ற உள்ளமை, எல்லாத்தையும் இறைவன் உள்ளமை தான் இருக்குது, முகம் அப்படி அர்த்தம் வைக்கக்கூடாதுங்கிறோம்ல. இப்படி ஏதாவது ஒரு ஜுசுவை சொல்லி ஒரு பகுதியை சொல்லி தொகுதியை நாடுவது அரபி இலக்கத்தில் இருக்குதுங்க. குர்ஆனை படிங்க, ஹதீஸ் படிங்க, இதுவெல்லாம் ஒரு குறையே கிடையாது. சும்மா வேற மேற்றை இல்லாதனால இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன 1 தவிர 1000 2000 இதெல்லாம் ஒரு பேச்சா? ஆக்கப்பூர்வமான கேள்வி வைங்க. நாங்கள் ஒரு ஆயத்தை வைக்கிறோம்,
ஒரு ஹதீஸை வைக்கிறோம், இதுக்கு என்ன விளக்கம்? இமாம்கள் தேவையில்லை நீங்களே இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோமே, சொல்லுங்க. என்ன ஆக்கப்பூர்வமான கேள்வி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பதிலாக காணோம். அவங்க என்னன்னு சொன்னால் என்னங்க முகம்டு இருக்குது, நகம்டு இருக்குது, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அந்த சப்ஜெக்டுக்கு அப்போ வந்தோம். அதனால் உங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லைங்கிறதுனால தலைப்பை மாறி போக வேணாம் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன். இன்னொன்று, முன்னால் அது சொன்னோம் இது சொன்னோன்னாங்க. முன்னால் என்ன தலைப்பு என்னன்னு கேட்டால் தப்சீர் நூல் இருந்துச்சு. அப்போ தப்சீர் நூல் வச்சாங்களா? கிடையாது. அதனால தான் சொல்லுவாங்க, பொதுவாக அறிவியல் எக்ஸாமுக்கு போனால் அறிவியல் படிச்சுட்டு போகணும், ஆனால் ஜாகிரபியை படிச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கு. அங்கே தப்சீருடைய கிதாபில் என்ன குறை கேட்டால் ஃபிக்கு கிதாபு தூக்கிட்டு அந்த ஃபிக்கு கிதாபு தப்சீர் அப்படிங்கிறதுக்கு நிலைநிறுத்த என்ன கஷ்டப்பட்டாங்க, என்ன பாடுபட்டாங்க, கடைசியில் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து முட்டுக்கட்டைங்கிற பேரில் இருக்குது. இமாம்கள் உங்களை ஹதீஸை இப்படி புரியாதீங்க அல்லது ஆயத்து இப்படி புரியாதீங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்களா? அவங்க ஒன்று புரிஞ்சாக்க ஏற்றா ஏழுங்க, இல்லாட்டி விடுங்க, நீங்கள் புரிஞ்சுட்டு போங்களேங்க. அதான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் எங்க குர்ஆன் ஹதீஸை புரியுன்னு சொல்லிட்டு மாற்றமான கருத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் என்ன முட்டுக்கட்டையாக போட்டோம், குறுக்கா வந்து நின்றோம், நீங்கள் ஆளுக்கு சொல்லிக்கிட்டீங்க சட்டம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே காணோம். தேவையில்லாமல் பதிலுங்கிற பேரில் பதிலுங்களாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, நம்ம குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் இமாமோட விளக்கம் இல்லாமல் புரியுங்களே. கலால் விஷயம் நம்ம பதில் சொன்னீங்க. வல்ஃபஜ்ர் வளையாளின் அஷரின் 10 இரவுகள் இருக்குது. இந்த 10 இரவு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுங்க? அதுக்கு விளக்கம் கேட்டோமே. லாக்ஸும் வியாதலுக்கு விளக்கம் கேட்டோம், அஹது வாஹிதுக்கு விளக்கம் கேட்டோம், 53 அப்படிங்கிறது விளக்கம் கேட்டோம். இதுவெல்லாம் குராதிசெல்லாம் இருக்குது. விளக்கம் இல்லை, விளக்கம் தர வேண்டியதானே. இதுக்கெல்லாம் விளக்கம் தராமல் 1002 தவிர 103 தவிர இதா பதில்? இதா பதிலா? இது பதில் ஆகுமா? சம்பந்தம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிற கதை கேட்கறதுக்கு மக்கள் வந்தாங்க. உங்கள் தலைப்பில் நீங்கள் இல்லைங்க. எங்கள் இமாம்ங்க நீங்கள் விழுவதை தடுத்து நிறுத்துகிறார்கள். இப்படி வழங்காதீங்க, இப்படி தான் விளங்கன்னு சொன்னாங்களா? அவங்க கருத்து சொன்னாங்க. சரின்னு தான் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னு விடுங்க. நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் இப்படி தான் அர்த்தம் வைக்கணும், வேறு தான் அர்த்தம் வைக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. உங்களை தடுத்து நிறுத்துறான்னு அர்த்தமாகும். அப்படி நிறுத்துனாங்களா? நீங்கள் விஷயம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ அது தலைப்பல்ல. உங்களால் புரிய முடியும் என்றால் எப்படி புரிய முடியும்? கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்யக்கூடாது. ஆனால் அந்த நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிக ஒரு சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க, உன் தந்தை மீது சத்தியமாண்டு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க் என்று சொன்னார்கள். இங்கே ஒரு தோழரை பார்த்து உன் தந்தை மீது சத்தியமாக அப்படின்னு சொன்னாங்க. இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படியானால் இது இப்போ எப்படி இங்கே விளங்குகிறீங்க? குர்ஆன் ஹதீஸை கொண்டு விளங்குறீங்கிறீங்களா? இமாம்களோட துணை தேவையில்லைங்கிறீங்கல்ல, இந்த ஹதீஸை நீங்கள் எப்படி விளங்குவீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. அதே போல் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரச்சனையில் வந்து அவங்க பால் ஊட்டுற பிரச்சனையில் இப்போ இதுவெல்லாம் புரியலை அப்படின்னு சொல்கிறீங்க. அது சயானத்தை அதை ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. ஏன்? இமாம்களுடைய கருத்தை நீங்கள் ஒப்புக்கொண்டுட்டா இதெல்லாம் சர்வசாதாரணமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த ஹதீஸை கொச்சப்படுத்த தேவையில்லை, இந்த ஹதீஸை நீங்கள் அசிங்கப்படுத்த தேவையில்லை, ஆபாசப்படுத்த தேவையில்லை. இமாம்களுடைய உதவி இருந்தால் அந்த ஹதீஸை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதே போல் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பிரச்சனையில் நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போனாங்க, தனிமையில் இருந்தாங்க, பேணு பார்த்தாங்க, இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்கிறீங்களே, இதை அசிங்கப்படுத்து, ஹதீஸை அசிங்கப்படுத்துறீங்க, ஆபாசப்படுத்துறீங்க. அதனால் ஹதீஸை ஒப்புக்கொள்ள மாட்டோங்கிறீங்க. இறை குஃபருக்கு கொண்டு போய் விட்டுருமே, அது நீங்களே சொல்லியிருக்கீங்களே. ஹதீஸை மறுத்தா அப்பட்டமான இறை மறுப்பு. ஏன் செய்றீங்க? இமாம்களுடைய விளக்கம் இருந்தால் இந்த ஹதீஸை மறுக்க தேவையில்லையே. அதனால தான் சொல்கிறோம், குர்ஆனையும் ஹதீஸையும் ஒழுங்காக புரிவதாக இருந்தால் இமாம்களுடைய விளக்கம் வேண்டும். அப்போ பிரச்சனை இல்லை, ஹதீஸ் மறுக்க தேவையில்லை. சாலிம் ரலியல்லாஹு பிரச்சனை இருந்தாலும் சரிதான், உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பிரச்சனை இருந்தாலும் சரிதான். அதே போல் பாருங்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்களே புரிவோம். நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஒமை யர்ததி மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிருன் ஃபஉலாயிக ஹபித்தத் அமாலுஹும்ங்கறான். யார் முர்த்தத் ஆகிட்டாங்களோ, அதே நிலையில் மௌத்தாகிறாங்களோ, அவங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடுங்கிறான். நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி ஃபக்கத் ஹபித அமலுஹு. யார் அசர் தொலை விட்டு விட்டானோ அவனுடைய அமலெல்லாம் அழிந்து போய்விடும் அப்படிங்கிறாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ அப்படியான அசர் தொலை விட்டு விட்டாங்க அவன்லாம் முருத்தத்தா? அப்போ முருத்தத்துடைய சட்டத்தை இங்கே ஸல்லல்லாஹு எப்படி சொன்னாங்க? இதில் வேறு நீங்கள் கலா தொழுகையே இல்லைங்கிறீங்க. ஒரு ஆள் அசர் தொல் விட்டுட்டாரு, கலா தொழுகை வேறு வேணான்னு வேறு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அவனுடைய வணக்கமெல்லாம் இப்போ அழிஞ்சு போய்விடுமே இந்த ஹதீஸ் பரம் பார்த்தா.
அல்லாஹ் தாலா முர்த்தது அந்த சட்டங்கிறான், அசர் தொழு விட்டுட்டாலே இந்த நிலைமைங்கிறாங்களே நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எப்படி புரிய போறீங்க? அப்போ குர்ஆனி ஹதீஸை இமாமுடைய விளக்கம் இல்லாமல் எப்படி புரியுங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்க. இப்படி நாங்கள் எவ்வளவோ கேள்வி கேட்டும் வழி சொல்லலை. 1002 தவிரங்கிறீங்க, 103 தவிர, அதெல்லாம் இங்கே சப்ஜெக்டே கிடையாது. கேட்கறது வேண்டாம், நல்லா இருக்கலாம், ஒரு நகைச்சுவாக இருந்துக்கிட்டு இருக்கலாம். இது வேண்டாக்கா நல்லா தெரியும். இது ஆய்வு செய்கிற மக்கள், சிந்தனை மக்கள் 4 விஷயத்தை திடீர்னு வந்தாக்கா இது என்ன ஆக்கப்பூர்வமான. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சாவியில் வந்த ஒரு செய்தியை சொன்னோம். அதில் நம்ம சொன்னதில் ஒரு வார்த்தையை தான் அவர் விளக்க சொன்னார் தவிர மற்றதை கவனிக்கலை. அப்புறம் அவரே அதுக்கு மறுத்து புரண்டு பேசினார். சாவியில் என்ன இருக்குது? 4 மதுஹபில் ஒன்றை பின்பற்றாதவன் வழிகேடன் வழிகெடுப்பவன் என்று மட்டும் இல்லை. எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒல வாஃபக கவுல சஹாபத்தி, சஹாபி சொல்லுக்கு பொருத்தமாக இருந்தாலும் இமாம்கள் சொல்லாட்டி ஏற்றுக்கிறாத. ஒல் ஹதீஸ சஹீ, சரியான ஹதீஸுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே. ஒல் ஆயத்தை, குரானுக்கு ஒத்து இருந்தாலும் சரியே, அதை எடுக்கக்கூடாது. இவர் என்ன சொன்ன? அப்படி சொன்னமாங்கிறாரு. அந்த வழக்கத்தை நாங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோமா? சரியாக இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, தப்பாக இருந்தால் விட்டுட்டு போங்க. அது நீங்கள் சொல்கிறிய, கித்தாபு சொல்லலை. கித்தாபு என்ன சொல்லுது? தப்பாக இருந்தாலும் மதுஹபை தான் எடுத்துக்கிறேன்னு. குரானுக்கு நேர் மாற்றமாக இருக்கேன், ஃபிரௌன் மூமின்கிறாங்களா, அதை எடுத்துக்க. அப்படி தான் அதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன விளங்குறோம்? அதில் என்னத்தை நான் சாவிலேருந்து எடுத்து வச்சேனோ அதை சொல்லிவிட்டு அதே அமர்வுலையே பல்ட்டி அடிச்சு என்ன செய்கிறாரு? மாற்றி பேசுகிறாரு. உங்களால் எடுக்க வேணாண்டது, விரும்பினா எடுத்துகிட்டு போங்க, தப்புனா விட்டுட்டு போங்க. அப்படி சொல்லலையே. நீங்கள் மதுஹப் ஆள்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீல. தப்பாக இருந்தாலும் எடுக்கக்கூடாது, இமாம் சொன்னால் மட்டும்தான் எடுத்துக்கிறேன்னு. இன்னும் சொல்லப்போனால் அண்ணல் அஹதபில் அவாஹிரில் கிதாபி ஒசுன்னா மின் உசூலில் குஃப்ரி, குர்ஆன் ஹதீஸுடைய நேரடியான அர்த்தத்தை எடுப்பது குஃப்ரு, குஃப்ருடைய அடிப்படை அங்கே தான் உண்டாகுதுங்கிறீங்க. அப்போ சாவில் அப்படியே மதுஹபில் உள்ளதுக்கு மாற்றமாக ஹதீஸில் இருந்தால் ஹதீஸை எடுத்துக்கணும் இருக்குதா, எடுக்கக்கூடாதுன்னு இருக்குதா? மதுஹபுக்கு மாற்றமாகவும் குர்ஆனில் இருக்கும். நீ குர்ஆன் எடுக்கக்கூடாது, மதுஹப் எடுத்துக்க. மதுஹப் மாற்றமாக ஹதீஸில் இருக்கும், நீ ஹதீஸ் எடுக்கக்கூடாது, மதுஹப் எடுத்துக்க. அப்போ அது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கம் சொன்னார்களா இமாம்கள்? இமாம்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு எதிராகத்தான் விளக்கம் சொன்னார்கள் என்று சொல்லி தெளிவாக சாவிங்கிறவர் இணைஞ்சிட்டாரு, விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அவரும் அதுக்கு மறுப்பாகவும் பேசிட்டார். அந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா சாவியில் சொன்னதையே மதுஹபை பின்பற்றாட்டி வழிகேடுன்னு சொன்னார். ஆனால் உங்களே யார் தடுத்தா? நல்லதை எடுத்துக்கிட்டு கெடுத்து விட்டு போங்க, அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். எப்போ சொன்னோம்? இப்போ தான் சொன்னீங்க சாவியில். எப்போ சொன்னோன்னு கேட்குறாரு. கொஞ்சம் எடுத்து வாட்சி காட்டியிருக்கிறேன், எப்போ சொன்னோன்னு கேட்குறாரு. அடுத்து என்ன? இந்த தலாக்கு தவிர 3 தவிர 4 தவிரன்றல. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 950 வருஷம் வாழ்ந்தாங்க, 50 வருஷத்தை தவிர. இது தப்பு கிடையாது. இது மாதிரி நீங்கள் பேசலாம், நான் பேசலாம். 10 ரூபா கொடு, 2 ரூபாயை தவிர 8 ரூபான்னு அர்த்தம். அதையா நான் சொன்னேன். இதில் என்னன்னு கேட்டால், உன்னை சொல்லிட்டு அதுலேயே 10 தவிர வருது. அது எப்படின்னு கேட்டால், நீ 10 தலாக்கு 9 தவிர, அது தனி வார்த்தை இல்லை, சேர்த்து 10 தலாக்கு 9 தவிர 8 தவிர ஒன்றுலையே 7 தவிர 6 தவிர 4 தவிர 3 தவிர 2 தவிர 1 தவிர யாரும் பேசுவானா? அதான் கேள்வி. 10 தலாக்கு 2 தவிரன்னு சொல்லுங்க, அர்த்தம் இருக்குது. 8ன்னு வச்சுக்கிட்டு போங்க. 10 தலாக்கு 3 தவிரன்னு சொல்லுங்க, 7ன்னு அர்த்தம் வரும். நீங்கள் சொல்கிற என்ன? ஒரு ஆளுக்கு என்ன செய்யுது? 100 ரூபா கொடுக்கணும், 90 ரூபா, 90 தவிர 80 தவிர 70 தவிர 60 தவிர 50 தவிர 40 தவிர 30 தவிர 10 தவிர 90. என்ன அர்த்தம் இதுக்கு? இதுக்கு என்ன அர்த்தம்டா? 100 கொடுக்கணும் 90 தவிரன்னு அர்த்தம் இருக்குது, 100 கொடுக்கணும் 80 தவிரன்னு அர்த்தம் இருக்குது, 100 கொடுக்கணும் 10 தவிரன்னு அர்த்தம் இருக்கிறது. நீங்கள் என்ன எழுதி கித்தாபில்? அஷ்ரத்துன் இல்லா திசாத்துன் இல்லா சமானியத்துன் இல்லா சபாத்துன் இல்லா சித்தத்துன் இல்லா ஹம்சத்துன் இல்லா அர்பாத்துன் இல்லா சலாசத்துன் இல்லா சிந்தானி இல்லா வாஹிதத்துன் என்று இம்புட்டையும் சேர்த்து சொன்னால் 5 அதில் நிகழும் அப்படின்னு கணக்கு சொல்கிறீங்க. அதே நேரத்தில் அன்தி தாலிக்குன் அஷ்ரன் இல்லா திசான் இல்லா சமானியத்தன் இல்லா சபாத்தன் என்று சொன்னால் அதில் 2 நிகழும்ங்கிறீங்க. சொல்லும்போது எப்படி சொல்கிறான்னு கேட்டால், நீ 10 தலாக்கு 9 தவிர 8 தவிர 7 தவிர இதில் 2 நிகழுமா? இது 2 தலாக்கா? இதுக்கு அர்த்தம் இது என்ன கணக்கு? இது எந்த பள்ளிக்கூடத்தில் இப்படி சொல்லித்தர்றான்? இது என்ன? இது இப்போ அல்ஜிப்ராவில் வருதா? என்னன்னு நான் கணக்கில் வீக்கு. நீங்கள் வேணா என்ன செய்யுங்க, இந்த கணக்கை எங்களுக்கு விளக்குங்க. இதைத்தான் நான் கேட்டது என்ன? தவிரண்டு பேசுறது தப்புன்னு நான் சொன்னேன். தவிரண்டு பேசலாம், 8 தவிர 10 தவிர ஒரு தவிர சொல்லலாம், ரொம்ப சிரிக்க வேணாம். ஒரு தவிரண்டு சொல்லலாம். 10 தவிர ஒரு பொருளை சொல்லிட்டு 100ன்னு சொல்லிட்டு 80 தவிர 70 தவிர 60 தவிர 50 தவிரனா என்ன? இது என்ன? இது எந்த லாங்குவேஜில் உண்டுமா? இப்படி எந்த பாஷையில் உள்ளவனா அப்படி பேசுவானா? அப்படி பேசுனா இந்த அர்த்தம் 2 நீங்கள் நிரூபிக்கணும். இதுக்கு முதல் அர்த்தத்தையும் சொல்லணும்,
இது எப்படி அதில் 2 வரும், இதில் எப்படி 1 வரும், இதில் எப்படி 5 வரும் என்பதை நீங்கள் சொல்லணும். நான் கேட்டதை விளங்கிக்கிறேன்னு நான் சொல்லாத ஒன்று நீங்கள் போட்டு விளக்கிட்டு இருக்கிறீங்க. குரான்லேருந்து ஆதாரம் காட்டுறிய லபிதபீஹிம் அல்பசனத்தின் இல்லா ஹம்சீனாமா, 1000 வருஷம் இருந்தால் 50 தவிர, ஒரு 50 தவிர என்ன வந்திருக்கு, எப்படி வரல, 900 தவிர, 800 தவிர, 700 தவிர, 600 தவிர, 500 தவிரன்னு வந்தால் அதுவும் கேள்விக்குரியதாகும். அப்படி அல்லாஹ் சொல்லலை. நீங்கள் சொன்ன உலகலையும் அல்லாவோட ஜாயின்ட் பண்ணுறீங்க. அதான் எங்களுடைய கேள்வி. இதை என்ன செய்யணும், நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால், இன்னும் சொல்ல போனால் அந்த ஹதீஸ் தெரியலை, தெரியாதனால அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சரியில்லைங்கிறார். ஒரு மனுஷன் வந்து ஹதீஸ் கித்தாப்பில் இருந்தாலும் அனைத்தையும் தெரிஞ்சவனாக இருப்பான். நான் கேட்குறேன், என்ன அவர் ஆர்குமெண்ட் பண்ண பண்ணுறாரு, நம்மன்னா தப்பே வரக்கூடாதான், இமாம்கள்லாம் வரலாமா, அது என்னது, புக்காகவே இருந்தால் கூட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடுத்த வரி உங்களுக்கு தெரியல, இந்த மேலே பகவி இருக்குது, பகவி கீழே உள்ளது பகவின்னு போட்டீங்க, கண்ணு முன்னாடி தான் கிதாப் இருக்கிறது, பகவியில் இருக்குன்னு அடித்து சொன்னீங்க, ஆனால் பகவியில் இல்லை, கீழே உள்ள ஒருத்தர் நோட்டு எழுதுன பிடிச்சி பகவினீங்களா இல்லையா? அப்போ இந்த காலத்தில் கண்ணு முன்னாடி கம்ப்யூட்டரில் வச்சுக்கிட்டு எடுத்து கண்ணு முன்னாடி இப்படி செஞ்சீங்கள, திருமையில் இருக்குன்னு சொன்னீங்க, கம்ப்யூட்டரில் பார்த்துக்கிட்டு திருமையில் இருக்குன்னு நீங்கள், திருமையில் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ இந்த காலத்தில் இருந்துக்கும் தப்பு செய்யலாமா, இருக்கும்போது தான் நீங்கள் சொல்கிறீங்க, இல்லாத ஒன்று இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ புக்காக இருந்தாலும் தப்பு வரலாம், புக்கு இல்லாட்டாலும் தப்பு வரலாம். புக்கு இல்லாட்டி இப்போ நிறைய தப்பு வரலான்னு சொல்லுங்கள். புக்கை கையில் வச்சுருந்தா கூட ஒரு வரியை விட்டுட்டு ஒரு வரியை பாய்ச்சிட்டு போயிடுவோம், வழங்குதா, கண்டுக்கிற மாட்டோம். மனிதன்ட தப்பு தான் இருக்கும், வழங்குதா. அவங்களுக்கு அந்த ரைட் இருந்தால் எங்களுக்கு அந்த ரைட் இல்லைங்கிறீங்க, இதெல்லாம் ஒரு வாதமா? அப்போ இதெல்லாம் தப்பான. இந்த சபையில் எத்தனை தடவை நீங்கள் மாற்றி மாற்றி பேசுனீங்க, கித்தாப்பில் இருக்கிற மருத்துவம் பேசுனீங்க, அது நீங்கள் என்ன செய்யணும், ஒத்தில் வச்சுக்கிற வேண்டும். அடுத்ததாக வந்து இன்னொரு வசனத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள், விளக்கம் நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. அதுக்கிடையில் வந்து இந்த லாவுக்சிம் ஒன்று நான் விளக்கம் சொல்லி முடிச்சுக்கிறேன். அது வர எதுக்கு நான் ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு ஷார்ட்டாக சொல்லிடலாம், அதிகமாக சொல்ல வேண்டி கொஞ்சம் தாமதப்படுத்தி நான் சொல்லுவேன், கொஞ்சம் பாயிண்ட்களை எடுத்து வச்சுட்டு. லாவுக்சிமுன்னு என்ன செய்கிறான், அல்ல சத்தியம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறான், ஆனால் நீங்களே சத்தியம் செய்வேன்னு அர்த்தம் செய்கிறீங்க. இது இமாம்கள் விளக்கம் இல்லாமல் சொல்ல முடியுமான்னு இருக்கிறா. எந்த இமாம் இதுக்கு விளக்கம் சொன்னால் ஒரு இமாம் தேவையில்லையே. இந்த லாங்குவேஜில் இந்த லாவுக்சிம் யோமில் கியாமாங்கிறத கொண்டு போய் அபூஜஹல்கிட்ட சொன்னாலும் சத்தியம் செய்கிறேன்னு விளங்கிடுவான். அந்த மொழியில் இருக்கிறதுனால, அந்த மொழியில் அந்த அர்த்தம் இருக்கிறதுனால இந்த இடத்துல லாவை சும்மா சேர்ப்பாங்க, அல்லாவும் சேர்ப்பான், ரசூல்லாவும் சேர்ப்பாங்க, அபூஜஹலும் சேர்ப்பான், எல்லாரும் சேர்ப்பாங்க. அப்படி சொல்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. இதுக்கு என்ன நகுவில் இருக்கிறனா ஹிதாயாவில் இருக்கிறது என்ன இருக்கிறது, ஓ துசாதுலா கபுலல் கசமி, கசமுக்கு முன் சத்தியத்திற்கு முன்னாடி லா என்பதை பொருளற்று சும்மா சேர்க்கப்படும். கவுலிஹி தாலா லாவுக்சிம் யௌமில் கியாமா. அப்போ இது அந்த மொழியில் உள்ளது என்பதற்கு அல் உசூலு ஃபின்னஹுங்கிற நூலில், ஹிதாயாவில், இன்னும் ஏராளமான இலக்கண நூல்களில் சொல்லித்தர்றாங்க. இது சும்மா அப்படி சொல்லுவாங்க, லாவுக்சிமுன்னு சொன்னாலே உக்சிமுன்னு அர்த்தம், அந்த சொல்லுக்கு அதுதான் அர்த்தம் என்பதற்கு இமாம் வர வேண்டியதில்லை, சஹாபி கூட வர வேண்டியதில்லை, அந்த காலத்தில் வாழ்ந்த காவிர்களும் கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ அது அந்த மொழியில் உள்ள ஒரு விஷயம் தானே தவிர இதுக்கு இமாமுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, எல்லாரும் இப்படி விளங்கிடுவாங்களே. இதுதான் அவங்கள்ட்ட அதுக்கு பதில் சொல்லியாச்சு. ஒரு இடையில ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருப்பேன், புதுசு நாங்கள் வைக்கணும், வெறுமனே சொல்லிக்கிட்டு மட்டும் இருக்க முடியாது, நாங்கள் வாதங்களும் வைக்க வேண்டி இருக்கிறது. அதுக்கு அடுத்துங்க ஒரு ஆயத்து இருக்கிறது, முஹம்மது ரசூலுல்லா, முகமது அல்லாவுடைய தூதரு அப்படின்னு ஆரம்பிக்கிற ஒரு ஆயத்து. அதில் என்ன வருது, உள்ளதீன மாஹு, அவரோடு இருப்பவர்கள், அஷித்தாவு அலல் குஃபாரி, காவிர்கள் மீது கடுமையாக இருப்பார்கள், ருஹமாவு பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அன்புடையவர்களாக இருப்பார்கள், தராகும் ருக்கான் சுஜ்ஜதன் எப்தகுன ஃபதல மினல்லாஹி ரிதுவானா, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் தேடியவர்களாக ருக்குவிலும் சஜிதாவிலும் அவர்கள் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அவங்களுடைய நெற்றியில் வந்து சஜிதாவுடைய அடையாளம் இருக்கும். இது தௌராத்திலையும் இஞ்சில்லையும் இவங்களை பற்றி இது சொல்லப்பட்டிருக்கிறது, உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு பயிரை போன்றது. தமிழில் உங்களுக்கு படிச்சிடுறேன், என்ன டைம் இல்லாதனால அரபியும் படிச்சிடுறேன், ஆயத்து தானே. அது தனது குருத்தை வெளிப்படுத்துகிறது, பின்னர் அதை பலைப்படுத்துகிறது, பின்னர் கடினமாகி அதன் தண்டின் மீது நிலையாக நிற்கிறது. நிராகரிப்பவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துவதற்காக விவசாயிகள் என்னும் நம்பிக்கையுடையவர்களை அது மகிழ்ச்சி அடைய செய்கிறது. அவர்களில் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலி அல்லாஹ் வாக்களித்துள்ளான் இருக்குது ஒரு ஆயத்து. இதில் என்ன இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கக்கூடிய இந்த சமுதாயம், அதாவது தங்களுக்கு மத்தியில் இரக்கமாக இருக்கிறாங்க, எதிரிகள்கிட்ட கடுமையாக இருக்கிறாங்க, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க, சைதாவுடைய அடையாளம் நெத்தியில் இருக்குன்னு இருக்குது. எல்லாத்துக்கும் அர்த்தம் விளங்குது. அர்த்தம் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க தெரியுமா, அதாவது உள்ளதீன மாஹு, ரசூலுல்லாவோடு இருப்பவர்கள் இருக்குல்ல, அது வந்து யானி அபாபக்கரு, அது அபூபக்கரை குறிக்குது. அஷித்தாவல் குஃபாரி, எதிரிகளுக்கு கடுமையாக இருப்பார்கள் உமரை குறிக்கிறது. ருஹமாவு பைனஹும், இரக்கமாக இருப்பார்கள்ங்கிறது உஸ்மானை குறிக்கிறது. ருக்கு செய்தாவில் இருப்பார்கள் அலியை குறிக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளை தேடுவார்கள் என்பது ஜுபைர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை குறிக்கிறது. இப்படின்னு சொல்லி சஹாபாக்கள்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்த தன்மை அல்லாஹ் அதை சொல்கிறான்.
அந்த வசனத்தை வாசிக்கும் போது அபூபக்கர் உமர்லாம் ஒன்றும் வரல. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் தங்கள் மத்தியில் இரக்கமாக இருப்பார்கள், மற்றவங்கள்ட்ட கடுமையாக இருப்பார்கள், வணக்க வழிபாடில் ஈடுபடுவார்கள். அனைத்து சஹாபாக்களும் சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தை விளக்காமல் ஆக்கி என்ன செய்கிறாங்க, அவரோடு இருப்பவர்கள்னா அபூபக்கர், இரக்கமாக இருப்பார்கள்னா கடுமையாக இருப்பார்கள்னா உமர், இரக்கமாக இருப்பார்கள்னா உஸ்மான்ட்டு ஒவ்வொரு தன்மை ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்த மாதிரி ஆக்கி மொத்தம் 5 பேர்ட்டு கொண்டு முடிச்சு போடுறாங்க இந்த விளக்கத்தை. இது எங்கேருந்து எடுத்தீங்க? இது குரானை குழப்புதா விளக்குதா? குரானுடைய விளக்குங்கிற பேரில் இல்லாத சொல்லி வச்சுக்கிறாங்களா, கரெக்டாக சொல்லி வச்சுருக்கிறாங்களா? அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இதுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி இப்போ நவீன காலத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மழை பெய்யுது, மழை ஏன் பெய்யுதுங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரிகிறது. அன்பார்ந்த பெரியோர்களே, விவாத ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு? மூல நூல்களிலிருந்து மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும். அவை அச்சு பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம். மாற்று அணியினர் கேட்கும்போது அவற்றை காண்பிக்க வேண்டும். மூல நூல் தானே காமிக்கணும். நம்ம ஃபுசூஸுல் ஹிகம்னு சொன்னாங்க, கேட்டோம். ஃபுசூஸுல் ஹிகமை பற்றி யாரோ ஒரு ஆள் கிதாப் எழுதின பற்றி நம்மளுக்கு தந்துருக்குறாங்க. ஏன்னா அது விமர்சன கிதாபாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஃபுசூஸுல் ஹிகம் அப்படிங்கிற கிதாபில் இருந்து அதில் இந்த காலங்க போட்டு தந்தது ஒன்று. எந்த இடத்துல அவங்களுடைய அந்த இபாரத்தில் அவங்க தந்துருக்குறாங்கல்ல, அதில் எந்த இடத்துல அவங்களுடைய அந்த மிஸ்டேக்கு இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி தரணும். அப்போ தான் அது மிஸ்டேக்காக இல்லைங்கிறத நம்ம பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிறத இது மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன். அடுத்து சஹாபியே சொன்னான்னு எழுதியிருக்காங்களே. ஏன்னா மதுஹபு ஷாஃபி இமாம் எழுதின பற்றி சொன்னாங்க. ஏன்னா மதுஹபு மறுக்கக்கூடியவர்கள் பின்னார்கள் அந்த நிலைக்கு வந்துடுவாங்க. சஹாபியர் சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லிவிட்டு குர்ஆனுக்கு மாற்றமாக சொல்லுவாங்க. அந்த சஹாபியலை காபிராக்குவாங்க. அந்த சஹாபியலும் பிழையாக சொல்லியிருக்கிறாங்க, ஹதீஸுக்கு முரணான சட்டத்தை சொல்லியிருக்காம்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு பின்னால் போகாமல் மதுஹப் வந்துருங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி சொல்லி வச்சாங்க. ஏன்னா சரியான ஹதீஸாக இருந்தாலும் கூட இன்றைக்கி அது குர்ஆனுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டோங்கிறாங்கல்ல. இப்படி ஒரு அதிகாரத்தை இவங்க எங்கேருந்து எடுத்தாங்க? இப்படி ஆளுக்கும் இந்த அதிகாரத்தை எடுத்தோம்னு வச்சுக்கிறோங்க. இவருக்கு 4 ஹதீஸு அப்படி முரணாக தெரியும், அதை மறுப்பார். இன்னொரு ஆளுக்கு இன்னொரு 4 ஹதீஸ் முரணாக தெரியும், அவரும் மறுப்பார். இன்னொரு ஆளுக்கு இன்னொரு 4 ஹதீஸ் முரண் அவரும் மறுப்பார். அப்போ எல்லாத்தையும் விட்டுவிட்டு குர்ஆன் மட்டும் போதுன்னு சொல்லாமா? இந்த அதிகாரத்தை யார் கொடுத்தது? அவங்க விளங்கன்னு சொன்னால் இதுக்கு என்ன விளக்கன்னு கேட்கணும். அப்போ சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பிரச்சனை அப்படித்தான். பெரியவங்களுக்கு வயது வந்தவருக்கு இப்போ பால்குடி சட்டம் வருமா? வருங்கிறத அந்த ஹதீஸ் அறிவிக்குது. அது எப்படிங்கிறத இமாமுடைய விளக்கப்பிரகாரம் போகணுமே தவிர இவர்களுக்கு விளங்கலைங்கிறதுனால அது ஆபாசம், அசிங்கம், குர்ஆனுக்கு முரண், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னால் ஒவ்வொரு ஆளும் இந்த அளவுகளை வச்சுக்கிடலாமா? இந்த அதிகாரம் ஒவ்வொரு ஆளும் கையில் எடுத்துகிட்டு ஹதீஸாக இருக்குமா? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பிரச்சனை அப்படி தானங்க. அந்த ஹதீஸ் மறுக்கிறாங்களே. இப்படி ஒவ்வொரு ஆளும் எடுத்தால் சரியாகுமா? இப்போ இன்னொரு ஹதீஸும் இருக்குது. ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட யார சொல்லலாம், ஒரு பெண்மணியை நான் முத்தமிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு வசனம் இறங்கணும், ஓதி காமிக்கிறாங்க. இன்னல் ஹசனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நல்லவைகள் எல்லாம் தீயவைகளை அழித்து விடும் அப்படின்ட்டு. அப்போ ஏதாவது நல்வணக்கம் செஞ்சால் அது மூலம் அந்த பாவம் நீங்கிரும். இது எனக்கும் மட்டுமா அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை இல்லை, ஏன்னா இந்த இன்னல் ஹசனாத்துங்கிறது அகிமு ஸலாத்துங்கிற விஷயம். தொழுகை நிலைநாட்டுங்க, நீ தொழுவுங்க, அந்த பாவம் அது மூலம் போயிடும் அப்படிங்கிறாங்க. அந்த தோழை கேட்குறாங்க, இது எனக்கு மட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை எல்லோருக்குங்கிறாங்க. இது புகாரில் இருக்குது. ஒரு ஆள் அது எப்படிங்க? அப்போ ஒவ்வொரு ஆளும் ரோட்டில் போகிற பொண்ணை முத்தம் அடிச்சு போட்டு 2 ரக்கா தொழுதுட்டா சரியாகுமா? ஒரு ஆள் கேட்குறாரு. அதனால் இந்த ஹதீஸை நான் எப்படிங்க ஒப்புக்கொள்ள முடியும்? இது சரியாதுன்னா ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாரு. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறது? அதுக்கு தான் இமாமுடைய விளக்கம் வேணும் அப்படிங்கிறோம். தான் இஷ்டத்துக்கெல்லாம் அது எனக்கு முரணாகுது. அதே நேரம் எல்லா விஷயத்திலும் ஒருபாடாக இருக்கிறாங்களா? இல்லை. அதுபோல் சம்மந்தம் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாலும் இது சிரிப்பில் கூட ஒரு செட்டப் தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னு கேட்டாக்கா வேகமாக சிரிக்கும்போது மெதுவாக சரிங்க. ஏன்னா அந்த செட்டப் அளவு மீறி இருக்கக்கூடாதுல்ல எல்லாத்துலேயுமா. செட்டப் அப்படிங்கிறத ஊறிச்சு செய்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இது எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னால் சில கட்டங்களில் நம்ம கோபமாக பேசுகிறோம், கோபம் வரணும், அந்த நேரத்தையும் சிரிக்கிறாங்க. அதனால தான் சிரிப்புக்கு அர்த்தம் இல்லாமல் போச்சு. இது எப்படின்னு கேட்டாக்கா பொதுவாக சொல்லுவாங்க, ஒரு ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியை பார்த்து அந்த பெண்மணி எதுக்கெடுத்தாலும் பெருமை பேசும். என்னம்மா உங்கள் வீட்டில் உள்ள ஆடு மாடெல்லாம் எப்படி? அதை ஏன் கேட்குற எக்கச்சக்கம். உங்கள் வீட்டில் உள்ள காசு பணம், அதை ஏன் கேட்குற எக்கச்சக்கம். உங்கள் வீட்டுக்காரரு, அதை ஏன் கேட்குற எக்கச்சக்கம் அப்படின்ட்டுச்சு.
அட என்ன கேட்குறாண்டே வழங்கலை. அந்த மாதிரி நம்ம கூட சொல்கிறோம், என்னங்க அடுத்த வீட்டு பெண்ணோட உங்கள் வீட்டு பெண்ணையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாங்கிறாங்க, இது ஆபாசம் இல்லையா, அது கூடுங்கிறாங்க. அதுபோல் தொடையை கூட மறைக்க தேவையில்லை, ஆபாசம் இல்லையா? யாரோ ஒரு ஆள் உன் நண்பர் வந்துருப்போம், மனைவியோட வந்துரு, நானும் மனைவி உட்கார சாப்பிடுவோம், வீட்டில் உட்காந்துட்டு அறுவர் ஆடோட உட்காந்தாக்கா இது சரியாகுமா? இந்த கருத்தை சொன்னாலும் சிரிக்கிறாங்க. அதான் இப்போ எதுக்கு சிரிக்கணும்னு தெரிய போச்சு. இப்போ இந்த மாதிரி சொன்னாலும் யோசிக்கணும், என்னங்க இது ஆபாசமாச்சே, இது எப்படி நம்ம வீட்டுக்கு பொருந்தும், இந்த மாதிரி சட்டமெல்லாம் சரியா அப்படின்னு யோசிக்கணும். அதனால் எல்லா இடத்துலையும் சிரிக்கக்கூடாங்க, சிரிக்க வேண்டிய இடத்துல தான் சிரிக்கணும். அதே போல் பாருங்கள், இப்போ இன்னொன்று இந்த ஹதீஸ் விஷயமெல்லாம் சொன்னாங்க. பொதுவாக சொன்ன லாக்ஸிமுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு லாக்ஸிமு இது விளக்கம் தேவையில்லை, இதை கண்டுபிடிக்க இவ்வளோ நேரம் ஆகிருக்கு. அதான் இதுக்கு இமாம்கள் தேவைப்படுறாங்க. இப்போ லாக்ஸிமுக்கு விளக்கம் தேவை காலையில் வச்சதுக்கு இதுக்கு இது என்ன அரபி கூட தெரியுமே, இது சொல்லி இவ்வளோ நேரம், அதுக்கு எத்தனை கிதாபுல தூக்கி எடுக்க வேண்டியிருக்கு. இதுதான் இமாம்களுடைய உதவி அப்படிங்கிறது. நான் கேட்குறேன், அப்போ லா இல்லாமல் அக்ஸமு பில்லாஹி ஜஹத ஐமானிம்னு வந்திருக்குது, அங்கே லாவே இல்லையே. இந்த அப்போ அப்படி பார்த்தா உங்களுடைய வாசகத்தை நான் வாசித்து காமிக்கிறேன். அல்லாஹு தாலா ஒரு வார்த்தையை கூட தேவையில்லாமல் சொல்ல மாட்டான் சொல்லியிருக்கிறீங்கல்ல, இங்கே எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கிறான், முடிஞ்சு போச்சு. அப்போ தேவையில்லாமல் சொல்லியிருக்கிறான். அப்போ உங்களுடைய வார்த்தைக்கு முன்னால் எழுதி வச்சுங்கல்ல, அல்லாஹ் வந்து ஒரு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாமல் ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு. இப்போ எக்ஸ்ட்ரா சொல்லிட்டான் ஆகி போச்சே. அதனால் இப்போ நம்ம என்ன புரிகிறோம் அப்படின்னு கேட்டாக்கா, குர்ஆனில் எந்த ஒரு வார்த்தையும் வீண் வார்த்தை இருக்காது. இது நம்ம நிலைப்பாடு மட்டுமல்ல, அவங்க நிலைப்பாடும் அப்படி தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம். பெல்லு அடித்து விட்டாங்க, அதனால தான் நின்றேன். எதுக்கு சிரிக்கணுன்ட்டு அளவில்லாமல் போச்சு. சார் அல்ஹம்துலில்லாஹ், அவங்க நிலை அவங்க நிலைப்படுத்தினா நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்ததாக சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு விஷயம் சொன்னோம். இன்னொரு ஒரு ஹதீஸை கூட சொன்னாங்க. ஒரு சஹாபி வந்தாங்க, சாப்பிட்ற மாதிரி காட்டுவதற்காக மனைவி வச்சு விளக்கு அணைச்சாங்க அப்படின்னு ஒரு ஆதரவு காட்டினாங்க. நீங்கள் தான் ஒரு அசிங்கம்னு சொன்னாக்கா அது எடுக்க மாட்டீங்களேங்க, இந்த ஹதீஸ் நீங்கள் எப்படிங்க எடுக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் நண்பர் வச்சுக்கிட்டு மனைவி வச்சுக்கிட்டு விளக்கு அணைச்சிருவோமா? நம்ம செய்ய மாட்டோம்ல. அப்போ இந்த அதிசயம் எப்படி காமிக்கிறீங்க, இந்த அதிசயம் மறுக்கணும் உங்களுடைய அளவுகோல் பிரகாரம் அப்படின்னு சொன்னோம். அவங்க தேவை இருந்தால் அதிசயம் செய்வாங்க, தேவைன்னு அவங்களுடைய இப்படி ஒரு விளையாட்டு அமைந்து விடக்கூடாங்கிறனால தான் நீங்கள் ஆளுக்கு புறப்பட்டுறாதீங்க, நான் குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு பண்ணுறேன், அது பிறகு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இன்னொன்று, இமாம்கள்லாம் ஒரு சட்டம் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு சட்டம் முன்னாடி சொல்லும் பொழுது பின்னால் ஒரு சட்டம் சொல்கிறாங்களே, அப்போ கிடைத்தாது இப்போ கிடையாது. இப்போ உள்ளவங்களும் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு தொடைப்பகுதி மறைத்து ஆக வேண்டும்னாங்க, இப்போ மறைக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. மறைத்தே ஆக வேண்டும்னு அவங்க சொன்ன போது இப்போ எந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு மறைக்க தேவையில்லைங்கிறாங்களோ, இந்த அது அப்போதும் இருந்தது, இவர்கள் படிக்கவில்லை. அதே போல் தஸ்பீஹ் தொழுகை அப்போ உண்டுன்னு சொன்னாங்க, இப்போ இல்லைங்கிறாங்க. ஆனால் உண்டுன்னு சொல்லும் பொழுது இப்போ எந்த ஹதீஸை வச்சு இல்லை என்றார்களோ இதே அது அப்பொழுதும் இருந்தது, இவர்கள் படிக்கவில்லை. இமாமுடைய நிலைமை அப்படியா? அதே போல் ரசூலுக்கும் நபிக்கும் வித்தியாசம் உண்டுன்னு முன்னால் எழுதினாங்க, இப்போ வித்தியாசம் இல்லைங்கிறாங்க. இப்போ இருக்கிற குர்ஆன் ஹதீஸும் முன்பு வித்தியாசம் உண்டுன்னு சொல்லும்போது இருந்தது, இவர்கள் புரியவில்லை, படிக்கவில்லை. பெண்களுக்கு ஜியாரத்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இப்போ இருக்க முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எதை வச்சு உண்டுங்கிறாங்களோ இதே ஹதீஸு இல்லைன்னு மறுத்த போதும் இருந்தது, இவர்கள் படிக்கவில்லை. அப்போ இப்படிப்பட்ட இயலாமையில் இருக்கக்கூடியவர்கள், முழுமையாக சட்டத்தை பார்த்து சொல்ல முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் அந்த இமாம்களை சொல்லலாமா? அந்த இமாம்களும் சட்டம் சொல்லும் பொழுது சயால் ஹதீஸ் இல்லை, சயால் ஹதீஸ் பிறகு கிடைக்கிறது, சட்டத்தை மாற்றுகிறார்கள். அப்போ அதனால் இமாமை போய் ஒப்பிடலாமா அப்படிங்கிறதையும் நீ யோசிச்சு பாருங்கள். அதே போல் இவங்க எத்தனையோ விஷயங்களில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நாங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிறோங்கிறாங்கல்ல. இப்போ நான் கேள்வி கேட்குறேன், இலாஹுக்கும் இலாஹும் வாஹிதுங்கிற இடத்துல எல்லாம் அவங்க வணக்கத்திற்குரிய இறைவன் அப்படிங்கிறாங்க. இலாஹுக்கு வணக்கத்திற்குரியவன் இறைவன் என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? அதனால் பார்த்தீங்களா அந்த அர்த்தத்தை மறுக்கிறாரு அப்படிம்பாங்க. நாங்கள் மறுக்க செய்கிறோம். இந்த அது எப்படி இங்கே புரிஞ்சுங்க, அது எங்களுக்கு விளக்கணும். இது இமாம்கள் சொல்லித்தானே நீங்கள் விளங்குறீங்க, இல்லை அல்லாவே சொல்லிக் கொடுத்தாலும் இப்போ நம்ம சலாசம் சொல்லிக் கொடுத்தாங்களா இலாஹுக்கு வணக்கத்துக்குரியவங்கிறது? அதே போல் பாருங்கள், வல்லைல் இதா அஸ் அஸ் அப்படின்னு ஒன்று வருதுங்க. அதுக்கு இவங்க அர்த்தம் வைக்கிறாங்க, ஒரு அர்த்தம் வைக்கிறாங்க. அது என்ன அர்த்தம் சரியா இல்லைங்கிற நமக்கு தெரிவிக்கணும். இது இல்லாட்டையும் அது நீங்கள் தப்புன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்லவே கூடாது அப்படிங்கிறத இப்போ நினைவூட்டல் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி எத்தனை விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்.
யூசிக்குமுல்லாஹு ஃபி அவுலாதிக்கும், எதா இருந்தாலும் இவங்க அறுத்தம் வச்சு வாசிக்கணுங்கிறாங்கல்ல. இப்போ நான் சொல்கிறேன், யூசிக்குமுல்லாஹு அப்படிங்கிற வசனம், வழக்கும் நிஸ்ஃபு அப்படிங்கிற வசனம், எஸ்தஃப்தூனக்குங்கிற வசனம், 3 தான் வாரசுரிமை சட்டப்பட்டது. இதை இவங்க வாசித்து அர்த்தம் வைக்கட்டும். அவங்களில் யாரோ ஒரு ஆள் புரிஞ்சுட்டு இது புரிஞ்சுன்னு சொல்லட்டும் தமிழ்லையே, ரொம்ப இன்னும் தேவையில்லை. அந்த அளவுக்கு குரான் எளிதாக தாங்க இருக்குது, புரிஞ்சவங்கிறத இவங்க வாசித்து அர்த்தம் வைக்கணும். ஆனால் அது வாசிப்பறம் நம்ம கேள்வி கேட்போம், அது ஒரு விஷயம். எதிரில் உள்ளவங்களும் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு யாரோ ஒரு ஆள் வந்து வாசி புரிஞ்சுன்னு சொல்லட்டும். புரிஞ்சு சொல்லும்போது இதுக்கு என்ன சட்டம் கேட்போம் சொல்லிடணும். இவங்க எல்லாம் லேசு சொல்கிறதுங்கிற வெறும் வார்த்தையில் இருக்கிறது, யதார்த்தத்தில் இல்லை. யார் பின்பற்றாங்களோ அவங்களோ இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முழுமையாக மொழிபெற்று இல்லைங்கிறத புரிஞ்சு கொள்கிறோம். இப்னு அரபி என்பவன் ஃபிரௌனை முஸ்லீம் என்று சொல்லி குர்ஆனுக்கு எதிராக யுத்தம் செய்திருக்கிறான்ட்டு நம்ம கடுமையாக சொன்னோம். அதுக்கு நம்ம ஒரு ஆதாரத்தை கொடுத்தோம். இப்னு அரபி சொன்ன டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி தான் கொடுத்தோம். அவங்க இது 2 கித்தாபு ஒரு பேப்பரில் இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கான்னு நினச்சிக்கிட்டு அது அந்த கித்தாப்புலேருந்து தரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் அந்த கித்தாப்புலேருந்தே கொடுக்குறோம். டைரெக்ட் அந்த கித்தாபுடைய நேரடி பக்கம் இது வழங்குதா. அவருடைய கித்தாப் பிரிண்டட் காப்பியில் இருந்த அது ஆதாரத்தை இப்னு அரபி எதுவும் வச்சுருக்குறோம். நம்ம ஃபைலுக்காக ஷார்ட்டாக எடுத்து கொடுப்போம். எது வாதத்தில் வைக்கிறோமோ கேட்டால் கொடுக்குற அளவுக்கு தயாராக தான் என்ன செய்வோம், வாதம் வைக்குவோம். அதனால் இப்னு அரபியுடைய கித்தாப்பு ஃபுசூஸுல் ஹிக்கம்லேருந்து அவங்க பிரிண்ட் போட்டிருக்காங்க இல்லையா புக் ஸ்டாலில், அதில் உள்ளதில் இருந்த எடுத்த அந்த ஜெராக்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். இப்போ இப்னு அரபி சொன்னதை அவங்க வாசித்து ஃபிரௌனை அவன் முஸ்லீம்னு சொல்லலைன்னு சொல்லணும், அல்லது சொன்னார்னு சொன்னால் அதுக்குரிய விளக்கத்தை தரணும். முஸ்லீம் தான் நீங்கள் என்ன செய்யணும், வழிமொழிஞ்சு அதை பேசணும். இல்லைன்னா இவங்க கெடுக்கத்தான் செய்கிறாங்கன்னு ஒத்துக்கிறணும். 3 தான் நீங்கள் செய்யணும். இப்போ இந்த விளக்கங்கிற முறையில் நாசமாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற என்ன செய்யணும், நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்ளாட்டாலும் அதான் அதுக்கு அர்த்தம். அதை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். அடுத்து என்னன்னு கேட்டால், 3 ஆயத்து வாரிசு உரிமை சட்டமாக இருக்குது. அந்த 3 ஆயத்தையும் நம்ம வாசிக்கணுமா, வாசித்து உங்களுக்கு புரியுதான்னு கேட்கணுமா, உங்களில் ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு விளக்கம் கேட்பாராம், நீங்கள் புரிஞ்சலான்னு செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை இங்கே வைக்கிறார். அனைவருக்கும் புரியுங்கிற தலைப்பா, அனைத்தும் புரியுற தலைப்பா. அனைவருக்கும் புரியும்னு எந்த ஒருத்தன்னு சொல்லவே மாட்டான். அனைவரும் ஒரே தரத்தில் இருப்பாங்களா? அனைத்தும் புரியுமாங்கிறதான் டாப்பிக்கு. நீங்கள் அதை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன்ல. புரியுமான்னு சொல்லி கேட்குறதுக்கு நான் தான் சொல்கிறேன்ல, புரியாட்டி கேளுங்க, வாதத்தை எடுத்து வச்சு கேளுங்க, தர்றேங்கிறேன். ஆனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், இந்த மக்கள்கிட்ட நான் கேட்க மாட்டேன். இந்த 10 தலாக்கு 9 தவிர 8 தவிர 7 தவிர 6 தவிர 5 தவிர 4 தவிர 3 தவிர 2 தவிர 1 தவிர என்று சொன்னதுக்கு நீங்கள் யார் விளக்கம் சொல்ல வேணாம், மக்கள் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. ஆமாம், அதுக்கு அர்த்தம் 5. இது என்ன கணக்கு? குர்ஆனில் உள்ளதுக்கு விளக்கம் கேட்குறீங்க, மதுஹபுல உள்ளது மதுஹபுடைய காவலர்களுக்கு புரியலையே. நீங்கள் அதை விளக்கி அதுலேருந்து 5 தலாக்குங்கிறது எப்படி வரும்? 10 தலாக்கு 7 தவிர 6 தவிர 5 தவிரன்னு சொன்னால் அதில் எப்படி 2 தலாக்கு வரும்? இந்த 2 மந்திர கணக்கையும் போட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி இல்லாட்டா எனக்கு புரிகிற மாதிரியே குறைஞ்சபட்சம் என்ன செய்யுங்க, நீங்கள் சொல்லுங்கள். நான் மக்களை டெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேங்க. நமக்கு தான் விவாதம், மக்கள் பார்வையாளர் தான் வந்திருக்கிறாங்க. மக்கள்கிட்ட போய் கேள்வி கேட்குறதுங்கிறது சரியில்லை வழங்குதா. நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் உங்கள் மக்கள் சொல்லிடுவாங்களா? அதனால் இப்போ இந்த தலாக் விஷயத்துக்கு நீங்கள் இந்த 3 ஆயத்தை சொல்லி என்ன கேட்க விரும்புகிறீங்களோ என்கிட்ட கேளுங்க. அது எப்படி கேட்கணும்? வாதமாக கேட்கணும். எங்கள் இமாம்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, இந்த விளக்கம் இல்லாட்டி இது விளங்காது. நீங்கள் இமாம்கள் குர்ஆனில் இல்லை என்னத்தையாவது கொடுக்க சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, அதுக்கு பேர் விளக்கம் இல்லை. அது விளக்கம் இல்லை, நாங்கள் நிரூபிச்சிருவோம். நீங்கள் சொல்ல வேண்டிய விதத்தில், வாதம் செய்ய வேண்டிய விதத்தில் அந்த 3 ஆயத்தையும் எடுத்து வச்சு எங்கள்கிட்ட கேட்டால் பதில் சொல்ல நாங்கள் தயார். உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டதுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாரா? மதுஹபு தான், இமாம் தானே விளக்குறாங்க. விளக்குற இமாமுடைய விஷயத்தை உங்களுக்கு விளக்க முடியலையே. அல்லாஹ் விட யாருக்கும் தெளிவாக விளக்க முடியாதுங்கிறோம். நீங்கள் இவங்க தான் விளக்குவாங்கிறீங்க. யார் விளக்குவாங்களோ அவங்க இதை யாராலையும் விளக்க முடியலை. யார் விளக்குறதுக்காக வந்திருக்கிறார்களோ அந்த இமாம்கள் சொன்ன வார்த்தைக்கே அதுக்கு யாராலையும் விளக்க முடியலை. பெரிய பெரிய மேதைகளை கூப்பிட்டு கேட்டாலும் அவங்க என்ன செய்வாங்க, விளக்கம் ஏதாவது சொல்லுவாங்க. அதில் எக்கச்சக்கமான கேள்விகள்லாம் வரும். அதை அவங்களுக்கே ஜீரணிக்க இயலாது, அவங்க மக்களுக்கு ஜீரணிக்க இயலாது. அதை நீங்கள் பதிவு பண்ணிக்கிறணும். அடுத்து என்னென்ன, திருப்பி இந்த சாலிமுடைய மேட்டரு, உம்மு ஹராமுடைய மேட்ரு, இதையெல்லாம் என்ன செய்யாங்க, திருப்பி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த சாலிமுடைய மேட்டரில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க அதை சொல்லுங்கள். சாலிமுடைய ஹதீஸை அவங்க மறுக்கிறாங்கன்னீங்கல்ல, சாலிமுடைய ஹதீஸ்னால் என்னன்னு எல்லாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்லிவிட்டு அதிலிருந்து இன்ன சட்டம் பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லுங்கள். அதிலிருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அதை வாதத்தை தொடர்றோம். சாலிமுடைய ஹதீஸை எடுத்தீங்கன்னா அதுலேருந்து வாதத்தை தொடர்றோம். உம்மு ஹராமுடைய ஹதீஸை மறுக்கிறாங்கன்றீங்க. உம்மு ஹராமுடைய ஹதீஸ் என்ன, அதை முழுமையாக விளக்கி அதில் என்னத்தை நாங்கள் மறுக்கிறோம், நீங்கள் என்னத்தை சரிங்கிறீங்க,
அதில் உள்ளபடி செய்யலாங்கிறீங்களா செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இதை நீங்கள் விளக்குனா தான் என்ன செய்யும்? நானே விளக்கணும் தேவையில்லை. ஏன்? எடுத்து வைக்கிறவங்க தான் விளக்கணும். நான் எடுத்து வைக்கிறேன், நான் விளக்கணும். நீங்கள் எடுத்து வச்சா நீங்கள் விளக்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? இதை விளக்க வேண்டியிருக்கு. அதுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வந்து இந்த தலாக் விஷயத்துக்கு எதுக்கு சொன்னேன்னு கேட்டால், இந்த லேட்டஸ்ட்டாக அன்றைக்கி பேப்பரில் நாரிக்கிட்டு இருக்குங்க. இந்த மதுஹப்புனால் எல்லாம் காரி துப்புறான். இஸ்லாத்துக்கு வரலான்னு நினச்சவன்லாம் கூட 2-3 நாள் இந்த இங்கிலீஷ் பேப்பர்லாம் பார்த்தாண்டு வைங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, படித்தவங்க வந்து சொல்கிறது தான். அப்போ அது நாரி போகிற அளவுக்கு இருக்குது. இஸ்லாத்தே நாரி போகிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க? கேலி பண்ணி ஜோக் பண்ணுற அளவுக்கு, என்னடா தலாக்கு தலா, என்ன இதெல்லாம் சட்டமா, இப்படிலாம் ஒரு மார்க்கத்தில் இருக்குமான்னு கேட்குற அளவுக்கு ஆக்கிவிட்டாங்க. அதுக்கு தான் நான் என்ன செஞ்சேன், அதை அதை விட முக்கியமான என்ன தெரியுமா, இப்படியெல்லாம் கூட இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து மனைவிட்டு சொல்கிறாராம், இப்படி உன்னுடைய மர்மஸ்தானத்தில் உள்ள முடி எண்ணிக்கை அளவுக்கு தலாக்கு அப்படின்ற உடனே இதுக்கு விளக்கம் கேட்டாங்களா. முகமது ஒரு இமாம், அவங்களுடைய இமாம். அவர்கிட்ட கேட்டவொன்னே அவர் தடுமாற்றான். என்னடா பயங்கரமான கேள்வியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த மர்மஸ்தானத்தில் முடியை நீக்கி இருக்கிறாங்களாம். நீக்கிட்டு நீக்கினவங்கள்ட்ட சொல்கிறோம் அந்த முடி எண்ணிக்கை தலாக்குன்னு. எப்படி முடி இல்லை, முடியின் எண்ணிக்கை அளவுக்கு தலாக்குன்னு சொல்லிவிட்டானே அப்படின்னு பயங்கரமாக சிந்தனை பண்ணி அப்படி இருக்குது. அப்படி எத்தஃபக்கர் ஃபீஹி, அதில் பயங்கரமாக சிந்திக்க ஆரம்பித்தார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் கண்டுபிடிச்சிட்டாராம் விடையை. என்ன கண்டுபிடிச்சிட்டாரு? இப்போ உள்ளங்கை இருக்குது, உள்ளங்கையில் முடி இருக்காது, புறங்கையில் முடி இருக்கும். உள்ளங்கையில் யாருக்கும் முடி இருக்காது, புறங்கையில் முடி இருக்கும். உள்ளங்கையில் உள்ளங்கை அளவுக்கு தலாக்கு முடின்னு ஒருத்தன் முடி எண்ணிக்கை தலாக்குன்னு சொன்னால், உள்ளங்கையில் முடி இல்லாததுனால தலாக்கு ஆயிரும். முடி இல்லாத ஒன்றை சொல்லிவிட்டான், அவன் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே நேரத்தில் புறங்கையில் சொல்லியிருந்தான்னு வைங்க, புறங்கையில் சொல்லியிருந்தான்னு சொன்னால் அது வந்து முடி இல்லாட்டி தலாக்கு நிகழாது. இதே மாதிரி தான் இதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு தத்துவத்தை சொல்கிறாரு. இது என்னங்கிற இப்படிலாம் ஒருத்தர் சொல்லுவானா? உன்னுடைய மர்மஸ்தானத்தில் முடி இல்லாத உன் மர்மஸ்தானத்தில் முடியின் எண்ணிக்கை அளவுக்கு தலாக்குன்னு, இதெல்லாம் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணுற, இமாம்கள் ஆராய்ச்சி பண்ணுற ஒரு விஷயமா? அப்போ தலாக்குங்கிறது அவ்வளோ எளிமையாக இருக்கிறத போட்டு விளக்கன்னு போட்டு நாசமாக்கி இருக்கிறாங்க என்பதற்கு தான் அது அந்த மந்திர தலாக்கையும் சொன்னேன், இதையும் சொன்னேன். இதையும் நீங்கள் யாபத்தில் வச்சுக்கிறணும். அடுத்து விட்டு ஒரு சொல்லிகிட்டு இருந்த ஒரு பாதியில் விட்டுட்டேன். என்னென்னு கேட்டால், மழை இருக்குல்ல, மழை இறங்குறத பற்றி தப்சீர் ராசி ரொம்ப புகழ்ந்து பேசினார்ல முதல் விவாதத்தில், 3வது தலைப்பில் நடந்த விவாதத்தில். அந்த தப்சீர் ராசி, அதை கபீருன்னு சொல்லக்கூடிய அந்த தப்சீர் ராசியில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மழை என்பது இங்கிருந்து நீராவிகளால் எடுத்து செல்லப்பட்ட தண்ணீர் வந்து மேலே போய் அது மழையாக கொட்டுகிறது என்று சில பேர் சொல்கிறார்கள். அது தப்பு. அவர் சொல்கிறாரு, எது தப்பா? இப்போ மழை பெய்யறதுக்கு இப்போ விஞ்ஞானிகள் இப்போ சொல்கிறாங்கல்ல ஒரு காரணம், மழை பெய்யறது என்ன செய்யணும், இங்கே உள்ள சூரியன் வந்து இங்கேருந்து நீராவியாக எடுத்துக்கிட்டு போய் அங்கே மேகத்தில் சேர்த்து அது சூழ் கொண்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, அது மழையாக கொட்டுகிறது. நம்ம எல்லோரும் விளங்கி வச்சுருக்கோம், பள்ளிக்கூடத்துலேயும் படிச்சிருக்கிறோம். அதை சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அது வந்து தப்பு. அபுத்தல தாலிக்கல் மதுஹப ஹாகுனா சும்மா இன்னல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அபுத்தல தாலிக்கல் மதுஹப ஹாகுனா. இதை வந்து அல்லாஹ் வந்து மறுக்கிறான். எப்படி மறுக்கிறான்? அன்சல்னா மினஸ்ஸமாயி மான், வானத்திலிருந்து தண்ணீரை இறக்குறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இவங்க பூமியிலிருந்து தண்ணீரை எடுத்துக்கிட்டு போய் இறக்குறதா சொல்கிறார்கள். இந்த விஞ்ஞானம் தப்புங்கிறார். குர்ஆன் ஆயத்தை கொண்டு வைத்துக்கொண்டு எந்த விஞ்ஞானம் தப்பா? மழை பெய்கிறதுடைய விஞ்ஞானத்தை தப்புங்கிறார். ஆனால் மழை பெய்கிறதை பற்றி இந்த விஞ்ஞானிகள் சொல்கிற மாதிரியே குர்ஆன் பல வசனங்களில் சொல்லுகிறது. அப்போ இவங்கெல்லாம் இந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு போய் மக்கள்கிட்ட சொல்ல முடியுமா? இது குர்ஆனை இதை ஒருத்தர் படிக்கிறான்னு வைங்க, நவீன காலத்தில் உலக அழிவையும் சேர்த்து மக்கள் படிக்கிறாங்க. அவன் என்ன செய்வான்? விஞ்ஞான ரீதியாக நிரூபிச்சிருக்கிறான் மழை பெய்கிறத பற்றி, அதை குர்ஆன் மறுக்குதுங்கிறாங்களே, அப்போ குர்ஆன் சரியில்லையே அப்படி நடப்பானா இல்லையா? உங்களுடைய விளக்கங்களை கேட்டால், பொய்யான தப்பான விளக்கங்களை கேட்டால் குர்ஆன் பொய் என்கிற கருத்துக்கு மக்கள் வருவார்கள். அதே நேரத்தில் அவனாக சிந்தித்து இதை பற்றி வேறு எந்த வசனம்லாம் சொல்கிறது, மழையை பற்றி பேசுகிற வசனம்லாம் என்னென்னு தொகுத்து வைத்து கொண்டு அவன் பார்த்தான்னு சொன்னால், ஏடா விஞ்ஞானிகள் சொல்கிறது அப்படியே 1400 வருஷத்துக்கு முந்தி அச்சு பேசாமல் குர்ஆன் சொல்லிருச்சே என்று வியப்படைந்து குர்ஆன் பக்கம் வருவார்கள். அப்படி எத்தனை விஞ்ஞானிகள் வந்து இந்த மலையை பற்றி சொல்கிறத வச்சுட்டு மின் ஜிபாலின் ஃபீஹா மின் வரதின், மலை போல் அந்த பணிகளெல்லாம் நிறைஞ்சு விடும், சூழ் கொள்ளும், அந்த மேகத்தில் இப்படிலாம் வரக்கூடிய வசனங்கள்லாம் வைத்துக்கொண்டு எத்தனை விஞ்ஞானிகள் வந்து இஸ்லாம் கரெக்டு, சரியான விஷயம், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறார்? தப்சீர் ராசிங்கிற கிதாபில் மழை பெய்கிற விஷயத்துக்கு மக்கள் இப்படி சொல்லிக் கொள்கிறார்கள். அதை நம்ம ஏற்றுக்கிற முடியாது, அது குர்ஆன் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதை கூட மறுத்திருக்கிறார்கள். அப்போ இது எப்படி குர்ஆனை விளங்குறதுக்கு உதவியாக இருக்குமா, தடையாக இருக்குமா? குர்ஆன் மேலே வெறுப்பு வருமா, குர்ஆன் மேலே ஒருத்தன் காதல் வருமா இதை படித்தான்னு சொன்னால்? இப்படி சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து 7 வானம் இருக்கிறது. தெரிஞ்சால் 7 வானம் தெரிஞ்சால் விளக்கம் சொல்லிட்டு போங்க. தெரியலையா, நமக்கு தெரியாத 7 வானங்கள் இருக்குங்கிறான் அல்லாஹ். அதில் நம்ம அமல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை, 7 வானம் நம்புகிறோண்டா அது ஒரு வகையான மூடலான ஒரு விளக்கம்.
என்ன செய்கிறா தெரியுமா, 7 வானத்துக்கு விளக்கம் தந்துடுறா. இப்படி முதல் வானம் இருக்குல்ல, அதில் தான் சந்திரன் ஃபதுனாக அல் கமரு ஃபி சமாயி துன்யா, முதல் வானத்தில் சந்திரனை கொண்டு ஒட்டி வச்சிருக்குதான். அது வந்து முதல் வானம் கண்ணாடி மாதிரி இருக்குமா. 2வது வானத்தில் என்ன இருக்குது, உத்தாரிது ஃபி சானியா, உத்தாரிதுனா மெர்க்குரி, மெர்க்குரிங்கிற அந்த கோள் வந்து 2வது வானத்தில் இருக்கிறது. அப்புறம் ஜஹராங்கிற கோள் வந்து ஃபி சாலிசா, ஜஹரான வீனஸ், அது வந்து 3வது வானத்தில் இருக்கிறது. ஒரு ஷம்சு ஃபி ராபியா, 4வது வானத்தில் சூரியனை கொண்டு ஒட்டி வச்சிருக்கிறாங்க. மிர்ரீஹுங்கிறது வந்து செவ்வாய்ங்கிறது 5வது வானத்தில் இருக்கிறது. வியாழன்னு சொல்லக்கூடிய முஸ்தரிங்கிறது 6வது வானத்தில் இருக்கிறது. ஜுஹல்னு சொல்லக்கூடிய சனி வந்து 7வது வானத்தில் இருக்கிறது. இந்த வானத்துக்கெல்லாம் கீழேயா கம்ப்யூட்டருமே இருக்கிறது, அதாவது எதுவுமே வானத்தில் கிடையாது. இதெல்லாம் தாண்டி சூரியனுக்கு ஒரு கேலக்ஸி முடிச்சு அடுத்து ஒரு கேலக்ஸி அடுத்து ஒரு கேலக்ஸி, அதுக்கெல்லாம் மேலே தான் ஆகாயம் வானம்ங்கிறது இருக்கிறது. என்ன செய்கிறாங்க, அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை அவங்க ஒப்புக்கொண்டாங்க. ஒப்பந்தத்தில் எழுதப்பட்ட மாதிரி நாங்கள் நடந்து கொள்ளலை அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டாங்க. ஏன்னா நேரடி இதை நூலிலிருந்து எடுத்து தரணும், அது தராத உண்மை தான் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து 3 ஆயத்துகள் நம்ம அர்த்தம் வைக்க சொன்னோம். நான் என்ன சொன்னால் நான் வைக்கிறேன்டாங்கல்ல, அவங்க வைக்கணும், அங்கே அர்த்தம் வைக்கணும். அடுத்த அமர்வில் நம்ம அந்த அர்த்தத்திலேருந்து நம்ம பல கேள்வியை கேட்போம். நீங்கள் அர்த்தம் வச்சுங்க, இதுக்கு என்னங்க சட்டம் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அடுத்து அவங்க ஒரு விஷயத்தை, இன்னொரு விஷயத்தை, மிகப்பெரிய விஷயத்தை, இந்த விவாதத்தின் மிகப்பெரிய வெற்றி அதுதான். அல்லாஹு தாலா இந்த அவையின் மூலமாக அதை நிரூபிச்சிட்டான். என்னன்னு கேட்டால், தலைப்பு என்ன, குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமாங்கிறது தானே. குர்ஆன் ஹதீஸை அனைவரும் விளங்க முடியுமாங்கிறதா. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்குறங்கிறீங்களே அப்படின்ட்டாங்க. அப்போ அதில் இருந்து அந்த இளைஞர்கள் எல்லாம் இன்னொருவர் சொல்லித்தான் மார்க்கத்தை பின்பற்ற முடியுமே தவிர அவர்களால் குர்ஆனை நேரடியாக படித்து நேரடியாக விளங்கி பின்பற்ற முடியாங்கிறத அவங்க ஒப்புக்கொண்டாங்க. இன்னொன்று இவங்க சொன்னாங்கல்ல, அவங்ககிட்ட ஏன் கேட்குறீங்க, என்னிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன்டாங்கல்ல, அவங்ககிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வேற யார்ட்ட நான் கேட்டேன், இது வரைக்கும் அந்த இளைஞர்களை கேட்டேன். கடைசியில் நான் சொன்னேன் வாசிங்க, அவங்கள என்ன சொல்லட்டுன்னு சொன்னேனே தவிர இது வரைக்கும் உங்களை தானேங்க கேட்டேன். கலாலாவுக்கு நீங்கள் விளக்கம் சொன்னோம், உங்கள் இமாமல் என்ன சொல்லிருக்கான்னு சொன்னோம். உங்களுடைய தப்சீலை மாற்றி எழுதியிருக்கிறீங்க அப்படிங்கிறது சுட்டி காட்டணும். அது பிறகு அந்த சப்ஜெக்ட்டுக்கே வரல, கேள்வியாக தானே இருக்குது, நீங்கள் பதில் சொல்லலை. ஈலா பிரச்சனையில் சட்டம் கேட்டோம், குர்ஆன் வசனத்து போய் தான் கேட்டோம், நீ பதில் சொல்லலை. அல்ஹஜ் அஷூரு மாலுமாத்து, ஹஜ்ஜுடைய மாதங்கள் யாரும் தெரிந்ததுன்றீங்க. அது குர்ஆன்லேயோ ஹதீஸில் உள்ளது பிரகாரம் எந்த மாதங்களை விளக்குங்கன்னு உங்களை பார்த்து தான் கேட்டுக்கிறோம், இது வரைக்கும் நீங்கள் சொல்லலை. அல்லாஹ் தஆலா கனிமத்து பொருளை யாராக கொடுக்கும்போது லில்லாஹி அல்லாஹ்வுக்கும் கொடுக்கணுங்கிறான். அந்த அல்லாஹ் லில்லாஹி மாபிஸ்ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், வானம் பூமியில் உள்ளதெல்லாம் அல்லாஹ்வுக்குரியதுன்னு சொன்ன இறைவன் இந்த கனிமத்து பொருளேருந்து அல்லாஹ்வுக்குரியங்கிறான். அது என்ன விளக்குன்னு கேட்டோம், உங்களை பார்த்து தான் கேட்டோம், இது வரைக்கும் நீங்கள் சொல்லலை. நபீல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சத்தியம் செய்யக்கூடாதுண்டு. ஆனால் அவங்களே வாபிக்க ஒரு சாமியை பார்த்து உன் தந்தை மீது சத்தியம் ஆண்டாங்க, முஸ்லீம் இருக்குதுன்னோ, உங்களை பார்த்து தான் கேட்டோம், இது வரைக்கும் பதில் சொல்லவே கிடையாது. அதே போல் முர்த்தத்தானாக்கா வணக்கமெல்லாம் அழிஞ்சு போகண்டு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நபீல் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் தொழுகை விட்டுடா வணக்கம் அழிஞ்சு போகண்டாங்களே, இதுக்கு என்ன உங்கள் விளக்கன்னு கேட்டோம், உங்களை பார்த்து தான் கேட்டோம், இதுவரைக்கும் நீங்கள் பதில் சொல்லலை. 53 இருக்குது அத்தியாயத்து அமர்வுல எப்படி கையை வைக்கிறதுன்னு சொல்லி, இந்த 53 எப்படி நீங்கள் புரிஞ்சுங்க, குர்ஆன் அல்லாஹ் விளக்கி இருக்கிறானா, ஹதீஸில் நபி நாம் ஸல்லல்லாஹு விளக்கி இருக்கிறாங்களா அப்படி நம்ம கேட்டோமே, இதுவரைக்கும் பதில் சொல்லலை. இது உங்களை பார்த்து தான் கேட்டோம், நீங்கள் சொல்லலை. இப்படி எத்தனை விஷயங்களை என்ன பார்த்து கேட்டால் சொல்லுவோம் நீங்கள் உங்களை பார்த்தா புல கேள்வி நான் வச்சிருக்கேன், நீங்கள் சொல்லவே இல்லையே. அதனால் இன்னொன்று, நீங்கள் தலாக் விஷயம்னு சொல்கிறீங்க, தலாக்குங்கிறதுல இமாம்கள் கூட இந்த தலாக்கை வந்து இது சொன்னாங்கல்ல, நீளமான தலாக் காலமான தலாக், அந்த தலாக்கை கூட பிதாத்து தலாக்குன்னு இமாம்கள் சொல்கிறது எப்படின்னு சொன்னால், மார்க்க சட்ட பிரகாரம் ஒருவன் தலாக் கொடுக்கலன்னு சொன்னால் அது பிதாத் தலாக்கு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொன்றாக கொடுக்கணும், அதை மாற்றி அவங்க கொடுக்கும் பொழுது அது ஒரு பிதாத்து தான். அப்போ எதையுமே தவறான ஒரு செயலை அங்கீகரிக்கவில்லை இமாம்கள். தவறான செயல் என்ன நடந்தால் என்ன சட்டம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இப்படி போய் ஆய்வு செய்யலாமா, அப்படி போய் ஆய்வு செய்யலாமா அப்படிங்கிறாங்க. ஒரு பிரச்சனை வேண்டாம், ஏகத்து இதழில் கூட ஒரு ஆள் குளிக்கிற பற்றி செய்யும் பொழுது ஜட்டி போட்டுக்கிட்டு மட்டும் குளிக்கலாம் அப்படின்னு கூட பதில் கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம கூட வச்சிருக்கிறோம். அது யாரோ ஒரு ஆள் கேள்வி கேட்டது பதில் கொடுக்குறாங்க, அதனால ஜட்டி குளியல் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்த முடியுமா? ஒரு ஆள் கேட்டதுக்கு அவங்க பதில் சொல்லலாம், அது சரியா தப்பாங்க அடுத்த விஷயம்.
அது ஜட்டி போட்டு குளிக்கலாமா அல்லது முழங்காலை மறைச்சிக்கிட்டு தான் குளிக்குமாங்கிறது தனி சப்ஜெக்ட். இவங்க பதில் கொடுத்ததுனால யாரோ ஒரு கேள்வி கேட்டதுனால இவங்க அப்படி ஒரு பதில் சொல்கிறாங்க. இப்போ அதனால் ஒவ்வொரு ஆளும் ஒரு சட்டம் கேட்கும் பொழுது அதுக்கு தீர்வு இல்லைங்க முடியாது. என்ன தான் ஆபாசமாக கேட்டாலும் தீர்வை சொல்லணும். அதுக்காண்டி நம்ம அந்த ஆபாசம் அனுமதிக்கிறோம் அப்படிங்கிறதல்ல. இமாம்களும் சரி எந்த இடத்துல ஆபாசம் அனுமதிக்க இல்லை, அந்நிய பெண்ணை பார்க்க கூடாங்கிறாங்க, தொலைப்பதை மறைக்கணுங்கிறாங்க. இந்த அளவுக்கு இந்த ஆபாசங்கள் நடந்து விடக்கூடாதுங்கிற கவனமாக இருக்கிறாங்க. ஆனால் சில பேர் கேள்விகள் கேட்டால் பதில் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அது போய் இப்படி ஆய்வா அப்படி ஆய்வான்னு சொல்லும் பொழுது இவங்க 100 டிகிரி 200 டிகிரின்னு சொன்னாங்க. அப்போ நம்ம சொன்னோம் என்னங்க நீங்கள் இப்படி ஆய்வு செய்கிறீங்களேன்றோன்னு கோபம் வந்துருச்சு. அப்போ இமாம்கள் ஆய்வு செய்யக்கூடாது இவங்களும் ஆய்வு செய்யலாம்னு அர்த்தமா? நம்ம என்ன சொல்கிறோம், யாருமே ஆபாசத்தை ஆதரிக்கலாங்க, கூடாதுதாங்க. இப்படி நடந்தாலும் எழுதி வச்சிருக்கிறோம், அது விட்டுருங்க. இப்போ எத்தனையோ ஹதீஸ்ல, இப்போ உதாரணத்துக்கு வேணாம், இப்போ சாலிம் அல்லாஹ் பேரில் அசிங்கம்ங்கிறீங்க, அது வந்து புகாரில் முஸ்லீமில் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் முஸ்லீமே ஆபாச கலைஞன்னு சொல்லுவீங்களா? உம்மஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட ஹதீஸ் இருக்கிறனால அந்த கிதாபே நீங்கள் ஆபாச கலைஞ்சு வைப்பீங்களா? அந்த ஹதீஸு முரணா இருக்கும், புகழ மாட்டேங்கிறீங்க. தப்பாக ரைட்டாங்க வாதிப்போம், வாதத்துக்கு இங்கே வரணும், அப்போ தான் மக்களுக்கு உண்மை வெளிப்படும். இப்படியே நகர்ந்துக்கிட்டே போயிடக்கூடாது. நீங்கள் என்னென்னு விளக்குனா தான் அப்படிலாம் கூடாது, வாதத்துக்கு வரணும் நீங்கள், அப்போ தான் மக்களுக்கு உண்மை வெளிப்படும். ஆனால் இது ஆபாசம் சொல்லி மறுக்கிறீங்களே, ஆபாசம் புகாரி இருக்கிறதுனால புகாரியையே நீங்கள் ஆபாச கலைஞராக சொல்கிறீங்க. இந்த அதீது விட்டு நல்லது இருக்குங்கிறீங்கல்ல. ஃபிக்கு கிதாபில் 1000 லட்சக்கணக்கான சட்டங்கள் இருக்குங்க. நீங்கள் இங்கே போகிறீங்க, நல்ல சட்டங்கள்லாம் தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, ஜக்காத்தை பற்றி, ஹஜ்ஜி சேர் முறையை பற்றியெல்லாம் எவ்வளோ அழகான இருக்குது. அது மட்டும் எடுங்களேன். இது யாரோ ஒரு ஆளுக்கான எழுதி வச்சா இமாம்கள் ஆதரிக்கலையில், ஆதரிச்சாதான் நீங்கள் சொல்லலாம். அவங்க எந்த அளவுக்கு அந்நிய பெண்ணை கூட பார்க்காத அப்படிங்கிறாங்க, அந்த அளவு ஆபாசத்துக்கு தடுக்கிறாங்க மக்களை. அவங்கள போய் ஆபாசம் ஆதரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லலாமா? ஒரு பெரியவங்க மேலே ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கலாமா? நாளைக்கு மறுபடியும் நம்ம எல்லாம் எழுப்பப்பட போகிறோம்ல, அல்லாஹ்வுத்தாலா கேள்வி கேட்டால் என்ன செய்யறது? அவங்க ஆதரிச்சுக்கிட்டா இருக்கிறாங்க. அதனால் இந்த ஆய்வை மட்டும் நீங்கள் விட்டுருங்க, நல்ல சட்டங்களை எடுங்க, அதுதான் முறை. இதை போய் ஒரு மதுஹபிலிருந்தே ஒரு இளைஞர்களை ஒரு வெறுப்புணர்வு உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டமிட்ட செயல் அல்லவா இது? அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். அதே போல் சொல்கிறாங்க, என்ன ஒரு விஞ்ஞானத்துக்கே முரணா இருக்குன்னு வேறு ஒன்று சொன்னாங்க. என்ன விஞ்ஞானத்துக்கு முரணா இருக்குது? தப்சீர்களில் விஞ்ஞான கருத்து எவ்வளோ இருக்குது, படிக்கணும் தப்சீர் எடுத்தெல்லாம். இதே ஜமக்ஷரி இமாம் தப்சீர் இருக்கிறாருங்க, கஷாஃபு. அந்த கிதாபில் அவர் சொல்கிறாரு, வசமாய் ராத்திர ரஜாண்டு இருக்குது, திரும்புதல் உடைய வானத்தின் மீது சத்தியமாண்டு இருக்குது. அது ஒரு விளக்குறாரு. எப்படின்னு கேட்டால், மேகத்திலிருந்து தண்ணி இங்கே வருது, மறுபடியும் இந்த கடல் நீர் வந்து ஆவியாக மாறி மேகமாக போயிடுதுல, அதுதான் திரும்புதல் உடைய வானத்தின் மீது சத்தியமாக, அங்கேருந்து வந்த தண்ணி மறுபடியும் போய்விடுகிறது. தப்சீரில் தான் இருக்குது, அவர் முஃபஸிர் இல்லையா? அப்போ ராசிமாம் சொல்லியிருக்காருன்னு சொன்னால் அவர் சொன்னதும் கரெக்டு தான். எந்த கருத்து சொன்னான்னு பார்க்கணும். இப்போது தண்ணி அங்கேருந்து இங்கே வந்தால் மறுபடியும் இங்கேருந்து போதுன்னு வைங்க, திரும்புதல் இருக்குது. இப்போ ஒரு கேள்வி எழுது, இங்கேருந்து அங்கே போனதான் மறுபடியும் இங்கே வந்ததா, அங்கேருந்து இங்கே வந்தது மறுபடியும் அங்கே போனதா அப்படின்னு கேள்வி வருதுல்ல. இதற்குத்தான் ராஜிமாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அஞ்சல மினசமாயுமான்ங்கிறான், அங்கிருந்து வானத்திலிருந்து தான் இங்கே வந்ததுங்கிறான். அப்படியே வச்சுக்கிறோங்க. அதுக்காண்டி இங்கே நம்ம போகலன்ற அர்த்தம் கிடையாது. பொதுவாக கேட்பாங்க, முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததாம்பாங்க. என்ன அதனால இங்கே அவிச்ச முட்டைக்கு போயிடாதீங்க. அதனால் இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னேன், இதுலேருந்து அது வந்ததா அல்லது இது வந்ததா வரும்பொழுது இப்போ எதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அதனால் திரும்புதல் உடை இப்போ இப்படின்னு சொல்லலாம்ல, வல் ஆருதி, இந்த பூமியின் மீது சத்தியமாக திரும்புதல் உடைய அப்படி நம்ம சொல்லலாம் தானே. இந்த பூமிக்கு கூட திரும்புதல் உடைய பூமியின் மீது சத்தியமாங்கலாம். ஏன், இங்கே தண்ணி போனிச்சல மேகத்துக்கு, மறுபடியும் இங்கே வந்துருச்சே. அப்போ திரும்புதல்ங்கிறது வானத்திலிருந்து இங்கேருந்து போனது இங்கே திரும்புகிறது அப்படி வைக்கலாம், அங்கிருந்து இங்கே வந்தது மறுபடியும் போகிறது வைக்கலாம். ராஜ்மாம் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் அங்கேருந்து இங்கே வந்துச்சுட்டு அதே அசலாக வைங்க. அங்கே எது அசலு, ஃபஸ்ட்டு எங்கே இருந்தது அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அதுக்கு அவன் சொன்னதுனால விஞ்ஞானத்துக்கு எதிரல்ல. இந்த வசமாக தாத்திரஜிக்கு ஜமக்ஷரிமா கொடுத்த விளக்கம் தப்சீரில் தான் இருக்குது. அப்போ இந்த விஞ்ஞான கருத்துக்கள் கூட தப்சீரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம். அதே போல் அந்த குர்ஆனில் இன்னும் நம்ம கேள்வி கேட்டோம், வல் ஃபஜ்ரி வளையாலின் அஷரின் அப்படி 10 இரவுகளுமே சத்தியமாக, அந்த 10 இரவுகளுக்கு நீங்கள் என்ன வழங்குனீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். இதுவரைக்கும் சொல்ல கிடையாது. அதே போல் இந்த அசர் தொலை விட்டாக்கா வணக்கமெல்லாம் அழிஞ்சு போண்டு இருக்கா, அதை கேட்டோம். வல்லையில் இதான் அப்படிக்கு இவங்க விளக்கம் சொல்கிறாங்க,
பின்னோக்கி செல்லும் இரவின் மீது சத்தியமாக அப்படிங்கிறாங்க. இந்த வல்லையிலி இதுதான் அசுக்கு அந்த பின்னோக்கி செல்வது விளங்குனது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத இங்கே நிரூபிக்கணும். இலாஹுக்கும் இலாகும் வாஹிது நம்ம கேட்டோம். இலாஹுக்கு வணக்கத்திற்குரிய இறைவன் எப்படி இங்கே கண்டுபிடிச்சிங்க அந்த விளக்கத்தை? அதனால் அது சரியில்லைங்கிறதல்ல, எப்படி இந்த விளக்க இலாஹுக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் எங்கிருந்து புரிஞ்சுங்க? குர்ஆன்ல புரிஞ்சுங்களா, ஹதீஸ்ல புரிஞ்சுங்களா? அதை நீங்கள் எங்களுக்கு சொல்லி காட்டணும். அது மட்டுமல்ல, கன்னஹும் யௌம யரவுனஹா லம் யல்பசு இல்லா அஷியத்தன் அவு லுஹாஹா அப்படிங்கிற வசனத்தில் அதை அவர்கள் காணும்போது ஒரு மாலையோ அல்லது ஒரு காலையோ தவிர வாழவில்லை என்பது போல் அவர்களுக்கு தோன்றும் என்று மொழிபெயர்த்திருக்கிறீங்க. இங்கே காலை என்று சொல்லி அஷியத்தன் அப்படிங்கிறதுக்கு மாலைங்கிற வார்த்தையை போடுங்க, ரைட். ஒரு லுஹாஹா அப்படின்னு வருது, நீங்கள் மாலைன்னு மட்டும் போடுறீங்க. ஆனால் இங்கே லுஹாஹான்னு வருது, அதனுடைய மாலைன்னு வருது. அந்த ஹாங்கிறது எதை குறிக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் குறிப்பிடவே இல்லை. அதனால் அதே நீங்கள் ஒழுங்காக என்ன அப்படிங்கிற அர்த்தத்தை நீங்கள் சொல்லணுங்க. ஏன்னா ஒரு குர்ஆனுடைய வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எதுவுமே வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிறது உங்கள் நிலைப்பாடு. ஆனால் நிறைய இடங்களில் நீங்கள் அதுக்குண்டான அர்த்தத்தை நீங்கள் சொல்லலை. அதே போல் யுனஸ்ஸிலுல் மலாயிகத்த பிர்ரூஹி மின் அம்ரிஹி அந்த வசனத்துக்கு உயிரோட்டமான கட்டளையை கொண்டு எழுதியிருக்கிறீங்க. நீங்க தான் சொல்லுவீங்க ஏதாவது அப்படி அப்படி வாசிக்கணும்னு சொல்லி. இந்த வசனத்துக்கு நீங்க எழுதின மொழிபெயர்க்கும் அப்படி அப்படி வாசிச்சு இந்த சபைக்கு சொல்லுங்க. உயிரோட்டமான கட்டளை இருக்கிறீங்க, வசனத்தை ஓதணும். இந்த உயிரோட்டமான கட்டளை அப்படிங்கிற வாசனம் இதுக்கு வரதான்னு பார்க்கணும். வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்த்து சொல்லணும். அன்பானவர்களே, தப்சீர் சாவில 4 மதுஹபுக்குள்ளே வராதவங்கள்லாம் லாலே வழிகட்டவர், முதில்லு அவரும் வழி கெடுக்கக்கூடியவர் அப்போல்லாம் எழுதியிருக்கேன்னாங்க. அப்படி எழுதுன கரெக்டு தான். இப்போ தான் நம்ம பார்க்குறோம் 4 மதுஹபு வேணான்னு சொன்னவங்கெல்லாம் இந்த குர்ஆன் ஹதீஸுங்கிற பேரில் எப்படி விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியான ஹதீஸையிலே மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ் தேவையில்லைங்கிறாங்க, ஆளுக்கு சட்டம் சொல்கிறாங்க. அதே போல் எத்தனை விஷயங்களை முன்னுக்கு பின் முரணா சொல்கிறாங்க. இந்த விளைவெல்லாம் ஏன் ஏற்படுது கேட்டாக்க இப்போ தான் எங்களுக்கு ஹதீஸ் கிடச்சிச்சு அப்படின்னாங்க. இமாம்கள் மாற்றி சொன்னாங்களே நாங்கள் மாற்றி சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. இமாம்கள் மாற்றி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஹதீஸ் இல்லை, அவர்களுக்கு ஹதீஸ் கிடைத்திருந்த போது புரியாதனமாக சொன்னாங்களா? ஒரு ஹதீஸ் கிடைக்குது, முன்பு கிடைத்த ஹதீஸை விட இது ஆதாரமாக தெரியுது, சட்டத்தை மாற்றுறாங்க. இப்போ இவங்களுக்கு இந்த நிலைமையா? எல்லா ஹதீஸ்களும் இருக்குது, 20 வருஷம் கழித்து ஒரு ஹதீஸை படிச்சுட்டு இப்போ தான் புரியுறாங்கிறாங்க. இப்படிப்பட்ட இயலாமையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நாங்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்கிறோன்னு புறப்படலாமா? இப்படி ஆளாளுக்கு புறப்பட்டால் இஸ்லாமாக இருக்கு. இப்போ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, யாரும் சொல்ல தேவையில்லைப்பா, நானும் குர்ஆன் ஹதீஸை படித்து ஆய்வு செஞ்சு நான் நடந்துக்கிறேன்னு சொன்னால் இஸ்லாத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குமா? அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, மதுபுக்குள்ளே வாங்க, இல்லைன்னு சொன்னால் வழிகட்டு போவீங்க, நீங்களும் பிறர் வழிகெடுப்பீங்கன்னாங்க. இது சாதாரண அப்படிங்கிறதில்ல, இறை மறுப்பில் கொண்டு போய் விட்டுறேன். அதை அவங்களே ஒப்புக்கொள்ள செய்கிறாங்க. ஏன்னாப்பா இந்த மாதிரி போனதுனால என்ன ஆகி போச்சு, சரியான ஹதீஸெல்லாம் மறுக்கிறாங்க. சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்மந்தப்பட்ட ஹதீஸெல்லாம் மறுக்கிறாங்க. கேட்டாக்கா இது குர்ஆனுக்கு முரணா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் ஹதீஸை மறுத்தா என்ன நிலைப்பாடு அவங்களே சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொன்னதை, அதாவது குர்ஆனை மட்டும்தான் ஏற்பேன், தூதர் சொன்னதை, அதாவது ஹதீஸுகளை ஏற்க மாட்டேன் என்று கூறுவது அப்பட்டமான இறை மறுப்பு என்று திருக்குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. அவங்கள சொல்லிட்டாங்கல்ல. அப்போ குஃபுருக்கே கொண்டு போய் சேர்க்கும். நானே குர்ஆனை ஆய்வு செய்வேன், நானே ஹதீஸ் ஆய்வு செய்வேன்னு சொன்னால் குஃபுரில் தான் கொண்டு போய் சேர்க்குங்கிறத இப்போ பார்க்குறோமா இல்லையா? சரியான ஹதீஸாக ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாங்கல்ல, அவங்களே ஏற்றுக்கொள்கிறாங்க. ஹதீஸை மறுத்துட்டாக்கா அது குஃபுரு தான் அப்படின்ட்டு அந்த காரியம் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, குஃபுருக்கெல்லாம் போயிடாதீங்க, உங்களுக்கு ஆய்வு செய்ய தெரியலை, இமாம்கள் சொன்னதை மட்டும் வச்சு செய்யுங்க என்று அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதனால் அவங்க சொன்னது கரெக்டு தான். இறைமறுப்பு எப்படிமா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தி ஈர்ப்பு ஏற்பட்டது, தடுமாற ஆரம்பித்தார் என்று சொல்லுகிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கே சக்தி இல்லை நினைச்சாங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு வந்துட்டாங்கல்ல. இதெல்லாம் இறைமறுப்பா இல்லையா? இந்த இறைமறுப்புக்கு யாரும் சென்று விடக்கூடாதுங்கிறனால தான். அதுக்காக வேண்டி தொழுகை பிரச்சனையில், தொழுகையில் அல்லாஹ் தாலா தொழுகை விஷயத்தில் சொல்கிறான், அக்கீமுஸ்ஸலா, தொழில் நிலைநாட்டுங்கண்டு இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டாக்கா அது வழிகாடு அப்படின்னு கருத்தை சொன்னாங்களா? அதான் எல்லாரும் தெரிஞ்சது தானே.
ஆனால் குர்ஆன் அதிக ஆய்வில் நபிமார்களை கேவலப்படுத்துவாங்க, நபிமார்களை காஃபிராக்குவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துட வேணாம் அப்படிங்கிறனால தான் அவங்க சொன்னாங்க. அதுபோல் ஆய்வான் இன்னும் 10ல் 2 போனால் என்ன, இதை தவிர 3 தவிர 7 தவிர, சரி 10ல் 2 தவிர அப்படின்னு சொன்னாக்கா 10 8 தான். அது 10ல் 2 கிடைச்சா 8 தான். இது என்ன இருக்குது? இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு குறையா? எதோ குறை சொல்லுன்னு தெரியுதா? ஒரு ஆள் சொன்னான் 10ல் 3 போனால் அப்படின்னா 7 தான். இதில் என்ன இருக்குது? 10ல் 2 போனால் 8, 10ல் 8 போனால் 2. இதெல்லாம் ஒரு குறையா? எவ்வளோ பேசலாம். அது குர்ஆன்லே வருது, அல்பசனத்தின் இல்லா ஹம்சீன் ஆமா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அல்பசனத்தின் இல்லா ஹம்சீன், அல்லாவே சொல்லிட்டான் 1000 வருடங்கள் 50 வருடங்களை தவிர அப்படின்னா 950 தான். அல்லாவே கூட சொல்லியலப்பா. இப்படித்தான் இதில் என்ன வழங்குது? இப்போ குர்ஆனையும் படிக்கலாம், ஹதீஸையும் படிக்கலாம்னு தெரிஞ்சு போச்சு. குர்ஆனை படிச்சிருந்தா அரபி மொழி இதெல்லாம் சர்வசாதாரணங்க. ஒன்று சொல்லிட்டு இல்லாம போடுறது சர்வசாதாரணம். அதெல்லாம் குர்ஆன் இங்கே நிறைய வரும். அது நம்ம தமிழ் யூசேஜுக்கும் அரபியினுடைய ஒரு பயன்பாடுத்துதல் மொழிக்கும் வித்தியாசம் இருக்குது. அங்கே அப்படி தான் மாவை போட்டு அப்புறம் இல்லா போடுவாங்க. இல்லை தவிரங்கிற வார்த்தைகள் நிறைய வருது குர்ஆனில். இதெல்லாம் ஒரு குறையில் கிடங்க. அவன் ஒரு பொருளை சொன்னாங்கன்னு சொன்னால் பொதுவாகவே ஒரு பெண்ணை பார்த்து தலா கூட ஏற்கனவே சொன்னது தான். ஒரு பகுதியை சொல்லி தொகுதியை நாடுவதுங்கிறது தான், தொகுதியை சொல்லி பகுதியை நாடுவதுங்கிறது தான். இப்போ ஒரு பெண்ணை வந்து தலாக்குங்கிறான் ஒரு பெண்ணு. இப்போ ஒருத்தன் சொன்னான் உன்னுடைய கை தலாக்கணும். இப்போ கையின்னு தான் சொல்கிறான், ஆனால் அந்த கையின்னு சொன்னாலும் அவளையே தான் நாடும். இப்போ எப்படி அல்லாஹு தாலா எப்புக்கா வஜுஹ ரப்பிக்க உள்ளமைங்கிறோம். வஜுஹன்றா உள்ளமை, எல்லாத்தையும் இறைவன் உள்ளமை தான் இருக்குது, முகம் அப்படி அர்த்தம் வைக்கக்கூடாதுங்கிறோம்ல. இப்படி ஏதாவது ஒரு ஜுசுவை சொல்லி ஒரு பகுதியை சொல்லி தொகுதியை நாடுவது அரபி இலக்கத்தில் இருக்குதுங்க. குர்ஆனை படிங்க, ஹதீஸ் படிங்க. இதுவெல்லாம் ஒரு குறையே கிடையாது. சும்மா வேற மேற்றே இல்லாதனால இதெல்லாம் சொல்லிச்சுக்கிட்டு என்ன ஒன்றை தவிர 1000 2000 இதெல்லாம் ஒரு பேச்சா? ஆக்கப்பூர்வமான கேள்வி வைங்க. நாங்கள் ஒரு ஆயத்தை வைக்கிறோம், ஒரு ஹதீஸை வைக்கிறோம், இதுக்கு என்ன விளக்கம்? இமாம்கள் தேவையில்லை நீங்களே இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோமே, சொல்லுங்க. என்ன ஆக்கப்பூர்வமான கேள்வி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பதிலாக காணோம். அவங்க என்னன்னு சொன்னால் என்னங்க முகம்டு இருக்குது நகம்டு இருக்குது, இதெல்லாம் ஒரு கேள்வியா? அந்த சப்ஜெக்டுக்கு அப்போ வந்தோம். அதனால் உங்களுக்கு சப்ஜெக்ட் இல்லைங்கிறதுனால தலைப்பை மாறி போக வேணாம் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் வைக்கிறேன். இன்னொன்று, முன்னால் அது சொன்னோம் இது சொன்னோன்னாங்க. முன்னால் என்ன தலைப்பு என்னன்னு கேட்டால் தப்சீர் உண்டு இருந்துச்சு. அப்போ தப்சீர் வச்சாங்களா? கிடையாது. அதனால தான் சொல்லுவாங்க பொது அறிவியல் எக்ஸாமுக்கு போனால் அறிவியல் படிச்சுட்டு போகணும், ஆனால் ஜாகிரபியை படிச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கு. அங்கே தப்சீருடைய கிதாபில் என்ன குறை கேட்டால் ஃபிக்கு கிதாபு தூக்கிட்டு அந்த ஃபிக்கு கிதாபு தப்சீர் அப்படிங்கிறதுக்கு நிலைநிறுத்த என்ன கஷ்டப்பட்டாங்க, என்ன பாடுபட்டாங்க, கடைசி தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்போ வந்து முட்டுக்கட்டைங்கிற பேரில் இருக்குது. இமாம்கள் உங்களை ஹதீஸை இப்படி புரியாதீங்க அல்லது ஆயத்து இப்படி புரியாதீங்க தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்களா? அவங்க ஒன்று புரிஞ்சாக்க ஏற்றா ஏழுங்க, இல்லாட்டி விடுங்க, நீங்கள் புரிஞ்சுட்டு போங்களேங்க. அதான் நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் ஏங்க குர்ஆன் ஹதீஸை புரியுன்னு சொல்லிட்டு மாற்றமான கருத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் என்ன முட்டுக்கட்டையை போட்டோம், குறுக்கா வந்து நின்றோம், நீங்கள் ஆளுக்கு சொல்லிக்கிட்டீங்க சட்டம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிலே காணோம். தேவையில்லாமல் பதிலுங்கிற பேரில் பதிலுங்களாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று, நம்ம குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்கள் இமாமோட விளக்கம் இல்லாமல் புரியுங்களே. கலால் விஷயம் நம்ம பதில் சொன்னீங்க. வல்ஃபஜிர் வளையாளின் அஷரின் 10 இரவுகள் இருக்குது. இந்த 10 இரவு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி புரிஞ்சுங்க? அதுக்கு விளக்கம் கேட்டோமே. லாக்ஸும் வியாதலுக்கு விளக்கம் கேட்டோம், அஹது வாஹிதுக்கு விளக்கம் கேட்டோம், 53 அப்படிங்கிறது விளக்கம் கேட்டோம். இதுவெல்லாம் குராதிசெல்லாம் இருக்குது. விளக்கம் இல்லை, விளக்கம் தர வேண்டியதானே. இதுக்கெல்லாம் விளக்கம் தராமல் 1000ல் 2 தவிர 100ல் 3 தவிர இதா பதில்? இதா பதிலா? இது பதில் ஆகுமா? சம்பந்தம் இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிற கதை கேட்கறதுக்கு மக்கள் வந்தாங்க. உங்கள் தலைப்பில் நீங்கள் இல்லைங்க. எங்கே இமாம்கள் நீங்கள் விழுவதை தடுத்து நிறுத்துகிறார்கள், இப்படி வழங்காதீங்க, இப்படி தான் விளங்கன்னு சொன்னாங்களா? அவங்க கருத்து சொன்னாங்க. சரின்னு தான் ஏற்றுக்கொள்ளுங்க, எல்லாரும் விடுங்க. நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் இப்படி தான் அர்த்தம் வைக்கணும், வேறு தான் அர்த்தம் வைக்கக்கூடாதுன்னு அவங்க சொன்னாங்க. உங்களை தடுத்து நிறுத்துறான்னு அர்த்தமாகும். அப்படி நிறுத்துனாங்களா? நீங்கள் விஷயம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ அது தலைப்பு அல்ல. உங்களால் புரிய முடியும் என்றால் எப்படி புரிய முடியும்? கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அல்லாஹ் கொண்டு சத்தியம் செய்யக்கூடாது. ஆனால் அந்த நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபிக்க ஒரு சஹாபியை பார்த்து சொல்கிறாங்க உன் தந்தை மீது சத்தியமாண்டு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க் என்று சொன்னார்கள். இங்கே ஒரு தோழரை பார்த்து உன் தந்தை மீது சத்தியமாக அப்படின்னு சொன்னாங்க. இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படியானால் இது இப்போ எப்படி இங்கே விளங்குகிறீங்க? குர்ஆன் ஹதீஸை கொண்டு விளங்குறீங்கிறீங்கள, இமாமுடைய துணை தேவையில்லைங்கிறீங்கல்ல, இந்த ஹதீஸை நீங்கள் எப்படி விளங்குவீங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வி. அதே போல் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரச்சனையில் வந்து அவங்க பால் ஊட்டுற பிரச்சனையில் இப்போ இதுவெல்லாம் புரியலை அப்படின்னு சொல்கிறீங்க. அது சயானாஜா வந்து ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. ஏன்? இமாம்களுடைய கருத்தை நீங்கள் ஒப்புக்கொண்டுட்டா இதெல்லாம் சர்வசாதாரணமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். இந்த ஹதீஸை கொச்சப்படுத்த தேவையில்லை.
இந்த ஹதீஸை நீங்கள் அசிங்கப்படுத்த தேவையில்லை, ஆபாசப்படுத்த தேவையில்லை. இமாம்களுடைய உதவி இருந்தால் அந்த ஹதீஸை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதே போல் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய பிரச்சனையில் நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போனாங்க, தனிமையில் இருந்தாங்க, பேணு பார்த்தாங்க, இப்படியெல்லாம் செய்வாங்களா அப்படின்னு சொல்கிறீங்களே, இதை அசிங்கப்படுத்து, ஹதீஸை அசிங்கப்படுத்துறீங்க, ஆபாசப்படுத்துறீங்க, அதனால் ஹதீஸை ஒப்புக்கொள்ள மாட்டோங்கிறீங்க, இறை குஃபருக்கு கொண்டு போய் விட்டுருமே, அது நீங்களே சொல்லியிருக்கீங்களே. ஹதீஸை மறுத்தா அப்பட்டமான இறை மறுப்பு. ஏன் செய்றீங்க? இமாம்களுடைய விளக்கம் இருந்தால் இந்த ஹதீஸை மறுக்க தேவையில்லையே. அதனால தான் சொல்றோம், குர்ஆனையும் ஹதீஸையும் ஒழுங்காக புரிவதாக இருந்தால் இமாம்களுடைய விளக்கம் வேண்டும். அப்ப பிரச்சனை இல்லை, ஹதீஸ் மறுக்க தேவையில்லை. சாலிம் ரலியல்லாஹு பிரச்சனை இருந்தாலும் சரிதான், உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பிரச்சனை இருந்தாலும் சரிதான். அதே போல் பாருங்கள், குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்களே புரிவோம். நீங்கள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஒமை ஏர்த்தது மின்கும் அன் தீனிஹி ஃபயமுத் வஹுவ காஃபிருன் ஃபஉலாயிக ஹபித்தத் அமாலும்ங்கிறான். யார் முர்த்தத் ஆயிட்டாங்களோ, அதே நிலையில் மௌத்தாகிறாங்களோ, அவங்களுடைய அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடுங்கிறான். நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ரி ஃபக்கத் ஹபித அமலுஹு, யார் அசர் தொலை விட்டு விட்டானோ அவனுடைய அமலெல்லாம் அழிந்து போய்விடும் அப்படிங்கிறாங்க. இது புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ அப்படியான அசர் தொலை விட்டு விட்டாங்க அவன்லாம் நான் முருத்தத்தா? அப்போ முருத்தத்துடைய சட்டத்தை இங்கே ஸல்லல்லாஹு எப்படி சொன்னாங்க? இதில் வேறு நீங்கள் கலா தொழுகையே இல்லைங்கிறீங்க. ஒரு ஆள் அசர் தொலை விட்டுட்டாரு, கலா தொழுகை வேறு வேணான்னு வேறு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ அவனுடைய வணக்கமெல்லாம் இப்போ அழிஞ்சு போய்விடுமே இந்த ஹதீஸ் பரம் பார்த்தா. அல்லாஹ் தாலா முர்த்தத்து அந்த சட்டங்கிறான், அசர் தொலை விட்டுட்டாலே இந்த நிலைமைங்கிறாங்களே நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எப்படி புரிய போறீங்க? அப்போ குர்ஆனி ஹதீஸை இமாமுடைய விளக்கம் இல்லாமல் எப்படி புரியுங்க அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்க. இப்படி நாங்கள் எவ்வளவோ கேள்வி கேட்டும் வழி சொல்லலை. 1002 தவிரங்கிறீங்க, 103 தவிர, அதெல்லாம் இங்கே சப்ஜெக்டே கிடையாது. கேட்கறது வேண்டாம், நல்லா இருக்கலாம், நகைச்சுவாக இருந்துகிட்டு இருக்கலாம். இது வேண்டாக்கா நல்லா தெரியும், இது ஆய்வு செய்கிற மக்கள், சிந்தனை மக்கள் 4 விஷயத்தை திடீர்னு வந்தாக்கா இது என்ன ஆக்கப்பூர்வமான